சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மருத்துவர் சிவராமன் பற்றி நாம் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு வித பங்கு நினச்சி கண்டிப்பாக பங்கு பற்றிருப்பார். எவ்வளோ பெரிய மக்கள் தொகையில் நிறைய பேருக்கு ஒரு நல்ல உணவு பழக்கத்தையும் சித்த மருத்துவத்தின் பங்கையும் எடுத்து சொன்னதில் அவருக்கு ஒரு பெரிய பங்களிப்பு உண்டு. இந்த சமீப காலத்தில் இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்த ஒரு திட்டமிடல் நிகழ்ச்சிகள்லையும் அவங்க பங்கு பெற்றுட்டு இருக்கிறாங்க. நாட்டுக்கு தேவையான விஷயங்கள், முக்கியமாக சொல்லப்போனால் அந்த காலை உணவு திட்டம் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சமுதாயத்தின் ஒவ்வொரு அங்கத்தில் இருப்பவர்களுக்கும் உடல் நலத்திற்காக ஏதாவது ஒரு வகையில் பயன்பெறும் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க இங்கே நம்ம கூட பேசுறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த முழு நிகழ்ச்சியிலிருந்து ஒரு விஷயம், உதாரணத்துக்கு நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு 1% பெட்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் 100 நாளில் 100% பெட்டர் ஆயிடலாம். ஸோ அதுதான் என்னுடைய குறிக்கோள். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்க சொல்ல போகிற கருத்துக்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயத்தை பின்பற்ற முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய ஒரு மதிப்பீடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நிச்சயமாக கற்றுக்குவோம். என்ன பிரச்சனைன்னா, நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. ஸோ எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறத விட ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை முழுமையாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அதில் நீங்கள் ஒரு 10% அதை எக்ஸிக்யூட் பண்ணால் கூட அதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். ஐம் ஷூர் டாக்டர் சிவராமன் will also be very happy about it. நன்றி. நம்ம தமிழ் சங்கத்திலிருந்து சுதா வரலன்னு நினைக்கிறேன். சுபா இலா வாங்க, அவரை வரவேற்று ஒரு பொக்கே கொடுத்துடலாம். சேது வாங்க, அவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்து நம்ம வரவேற்றுலாம். சுபா வாங்க, இலா, கிருஷ்ணா எடுப்பாங்க. எங்களை தமிழ் சங்கத்தை சார்ந்தவங்க சசியும் பாலாவும் ஒரு முறை மேடைக்கு வர மாதிரி கேட்டுக்கொள்றேன். ஒரே ஒரு செகண்ட் வாங்க. UPFNA சார்பாக இவங்க ஒமஹாவுக்கு செய்கிற சேவை மதிப்பிட முடியாதது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்களுக்கு கூட. ஸோ அதனால அவங்க மிக்க நன்றிங்க. பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் நட்பிற்கும் உரிய ஒமஹா வாழ் பெருமக்கள், தமிழ் மக்கள், நண்பர்கள், பெரியோர்கள், குழந்தைகள், தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது உங்களோடு இந்த மாலை பொழுதில் சில மணித்துளிகள் பேசுவது என்பது. உண்மையிலேயே நான் ரவிக்குமாரை 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திக்கும் போது வரை ஒமேகா என்கிற நிலம் தெரியாது எனக்கு. அமெரிக்காவில் பல இடங்களை நாம் வரலாற்றிலும் சில பயணங்களிலும் படித்திருந்தாலும் இந்த நிலம் தெரியாது. அவர் முதல்ல சொல்லும்போது தான் நான் அந்த நெபாஸ்கா அப்படிங்கிற மாநிலத்தை தெரிந்து கொண்டேன். அப்புறம் இன்னைக்கு வண்டியில் வரும்போது தான் அவர் நான் தான் வாரன் பஃபட்டுக்கு பர்கர் சாப்பிடவும் கோக்கும் கொடுத்து பக்கத்தில் ஒன்றா சாப்பிடுவோன்னு சொன்ன அப்புறம் தான் இது வாரன் பஃபட் ஊர் ஆச்சா அப்படிங்கிறது தெரிய வந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஊர் பற்றி ஒரு விமானத்தில் இறங்கிய கணத்திலிருந்தே நண்பர்கள் பாலா, ரவி, உமா, எல்லாரும், மற்ற கல்யாண் எல்லாரும் அவங்களோட பேசிக்கொண்டே இருந்தது. நிகழ்ச்சி எனக்கு என்னவோ 11:30க்கு துவங்கி விட்டது போல தெரிகிறது. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு
நிறைவான மனதோட நல்ல எல்லாருடைய முகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்க்கும்போது சில மணித்துளிகள் நல்ல நம்ம பேச வந்த விஷயத்த கொஞ்சம் நேரம் பகிர்ந்து கொண்டு அதில் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ எனக்கு தெரிந்த சில விஷயங்களை அதில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். கடந்த ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 20 வருடமாக உணவு பற்றி உடல்நலம் பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். 2003-4 ஆரம்பிச்சு எனக்கு தெரிந்த மட்டில் ஒரு 2005க்கு அப்புறம் 5ல் இருந்து தான் நிறைய பேர் வந்து உணவு சார்ந்து உடல்நலம் சார்ந்து பொது தளத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இலக்கிய உலகில் மேடையில், தமிழ் மேடைகளில், முக்கிய சில கூட்டங்களில் பேசுபொருளாக உணவோ உடல் நலமோ பெரிதாக இருந்ததில்லை. நல்லா நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பள்ளி காலத்தில், உங்களுடைய கல்லூரி காலங்களில் பட்டிமன்றங்கள் நடந்திருக்கும். பட்டிமன்றத்தில் வந்து கண்ணாகியா மாதவியான்னு பேசியிருப்பாங்க. திணையா கம்பான்னு பேசி பார்த்துருக்கோமா? பார்த்ததே இல்லை. இல்லை வந்து உடல் நலத்தை பற்றி பேசி பார்த்தோமா? இல்லை. முழுக்க முழுக்க ஒரு இலக்கியம் சார்ந்து, அற ஒழுக்கங்கள் சார்ந்து, சமூக பல்வேறு சிக்கல்கள் சார்ந்து நிறைய விவாதிப்பதை பார்த்துருப்போம். ஆனால் இந்த லாஸ்ட் 2 டிகேடாக வந்து நம்ம தொடர்ச்சியாக உடல்நலம் குறித்த பேச்சை, அதுவும் குறிப்பாக சமூக ஊடகங்களினுடைய வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் எங்கே திரும்பினாலும் நிறைய நலக்கருத்துகள் வந்து குவிந்து கொண்டே இருக்குது. சார் சொன்ன மாதிரி முதல்ல பேசும்போது ஃப்ளடட் வித் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதில் தான் சிக்கலும் இருக்குது. ஏன்னா வர்றதெல்லாம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் சில பேர் அதை தகவல் வேறு அறிவு வேறுங்கிற புரிதல் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நாலேஜாக எடுக்கிறதும் சிக்கல். இன்ஃபர்மேஷன் இப்போ நான் பேசுகிறேன்னா அது தகவல் தான். அது உங்களுக்கானது, உங்கள் தனிப்பட்ட உடல்நலத்துக்கானது, உங்களுடைய உடலுக்கான பரிந்துரை சீட்டு, ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அங்கே சிக்கல் ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பொதுப்படையான கருத்துக்களை வந்து சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வேகமாக ஓடுற ஓட்டத்தில் இதையெல்லாம் சொல்வதற்கும் இதையெல்லாம் பேசுவதற்குமான மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை தொடர்ந்து அதில் நகர்ந்து கொண்டே இருக்கிறதுனால அதை எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் இந்த உரை வந்து நிறைய தகவல்களை திரட்டி கொடுக்கக்கூடிய உரையாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான அந்த அப்ரோச்சில் அதை பார்க்கும்போது மட்டும்தான் அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனையும் நமக்குள்ள வரும். நமக்கானதா, இப்போ பேசுகிற விஷயம் நமக்கானதா, இது நம் உடல் நலத்துக்கு இது சரியாக வருமானு பார்க்கணும். ஏனென்றால் ஒருபோதும் உணவு அப்படிங்கிற ஒரு விஷயமோ உடல் நலத்துக்கான அறிவுரைகள் எல்லாம் வந்து பொதுமைப்படுத்த முடியாது. ஒரு இக்லூஸில் வாழக்கூடிய ஒரு மனிதருக்கான உணவும் நம்ம வந்து அருப்புக்கோட்டையில் இருக்கிறவருடைய உணவும் ஒன்றா இருக்க முடியாது. அவருக்கு அவருடைய குளிர் நிலம், அவருடைய அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அங்கே இருக்கக்கூடிய சீதோஷ நிலைகள், அதை பொறுத்து தான் அந்த உணவு இருக்க முடியும். பல பேர் கேட்குறது வந்து இங்கே வந்து நல்ல கனடாவில் இருக்காங்க, இல்லை இங்கே நியூயார்க் நகரத்தில் இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீவிர குளிரில், சார் நான் வந்து ஜனவரி மாதத்துலேயும் சனி நீர் ஆடணுமா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா, காலையில் நீங்கள் சொல்கிற நீராகாரத்தை தினம் இங்கே வந்து -2 இருக்கும் குடிக்கணுமா, இப்படியெல்லாம் ஒரு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா, அதில் அந்த மாதிரியான நலக்கருத்துக்களினுடைய மையத்தளம் தான் முக்கியமே ஒழிய பொருட்கள் முக்கியம் கிடையாது. அந்த சொல்லக்கூடிய ஒரு நீராகாரமோ இல்லைன்னா எண்ணெய் குளியலோ இல்லை என்றால் அதில் வந்து கருப்பு கவனிச்சோரோ காட்டு யானை அரிசியோ இதுக்கெல்லாம் பின்னணியில் ஒரு கருத்து இருக்குது. அதை தான் நான் இப்போ பேச போகிறேன். அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு இங்கே என்ன இருக்குன்னு யோசிக்கணும். இங்கே அதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம், இந்த நிலத்தில் எப்படி பண்ணிக்கலாம், இந்த சீதோஷ நிலைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அதற்கேற்றாற்போல் நம்மை செதுக்கி கொள்வது மட்டும்தான் நம்முடைய ஆரோக்கியத்துக்கான ரொம்ப அடிப்படையான விஷயம். இது எல்லாத்தையும் எதுக்கு நம்ம வந்து தொடர்ந்து மரபிலிருந்து தேடுறோம்? மரபு உணவுகள் மட்டும்தான் சிறப்பாக? இன்னைக்கு எவ்வளவு ஆராய்ச்சிகளும் எவ்வளவு விஷயங்கள் நடத்தி தானே எல்லா உணவும் வருது. ஒரு உணவை இங்கே அப்ரூவ் பண்ணி வரணும், சந்தையில் வரணும்னா அதுக்கு எவ்வளோ ரிசர்ச் நடக்கு, எவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அப்படி உடனே டக்குன்னு எல்லாத்தையும் குப்பை உணவுன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு சில பேர் விவாதிப்பாங்க. எதுக்காக அதெல்லாம் நீங்கள் வந்து டக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி அடிக்கடி என் முன்னால் வைக்கக்கூடிய கேள்வி. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நவீனம் எல்லாம் தவறு அப்படிங்கிற பார்வையும் பெரிய பெரிய தப்பு. நவீனம் வந்து பல நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு வந்திருக்கு, நகர்த்தியிருக்கு. அதே மாதிரி மரபெல்லாம் குப்பை, அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறதும் பெருந்தப்பு. மரபிலும் பல நல்ல விஷயங்கள் பொதிந்து இருக்கிறது, பல தவறான விஷயமும் இருக்குது. அதை சீர்தூக்கி பார்க்கறது தான் அறிவு.
மரபில் இருக்கக்கூடிய வரலாற்று ரீதியாக ஆவணப்படுத்தப்பட்ட விஷயத்துல இருந்து நம்ம அறிவு சார்ந்து இது எவ்வளவு ஒரு நுட்பமான விஷயம், இது இப்படி இருந்திருக்குமோ என அனுமானித்து அதுக்கு ஒரு எவிடன்சஸ் இருக்கான்னு பார்த்து அதை நம் வாழ்க்கையில் பங்கெடுத்து கொள்ள வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய மரபில் பல நல்ல விஷயங்கள் இருக்கு. யோகா, நீங்கள் யூபிஎஃப் அவங்க பேசும்போது நான் நிறைய யோகா நடத்திட்டு இருக்கோம். இங்கே நிறைய பேருக்கு யோகாசனங்கள் பண்ணுறவங்க. யோகா வந்து இன்னைக்கு இல்லை, திருமூலருடைய திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்துலேயும் 9ஆம் தந்திரம், கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டா 4ஆம் நூற்றாண்டான்னு தெரியாது, நான் 1700 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பறிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவாமே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னா, ஒரு யோசிச்சு பாருங்களேன். 1700 வருஷத்துக்கு முன்னாடி மூச்சை இழுத்து உள்வாங்கி கொஞ்ச நேரம் வச்சிருந்து வெளியே விடுற அந்த பிராணாயாம பயிற்சியில அதுக்கு கரெக்டாக 1:4:8 ஒரு அலகை கொடுத்து அந்த அந்த அளவில் நீ மூச்சை இழுக்கணும், கொஞ்ச நேரம் நிறுத்தணும், அதுக்கப்புறம் மூச்சை வெளியே விடணும்னு ஒரு புரிதலை சொல்லி இப்படி செய்யற உனக்கு காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளராக தான், காத்த அளவால பிடிச்சு வைக்கிற கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும், கூற்றைனா யமனை உதைக்கக்கூடிய ஒரு அப்படின்னா அது ஒரு உவமை பெறுறதுல வந்து இவனை உதைக்கிறதுன்னு சொல்றாங்க. சிம்பிளா அது ஒரு இன்க்ரீஸ் த லாஞ்சிவிட்டி. அப்புறம் ஒரு ஏஜிங் ப்ராசஸை எதுக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கிட்டனா அது ஒரு ஃபங்க்ஷனல் தெரப்பியூட்டிக் பெனிஃபிட் இருக்கும்னு அர்த்தம். அப்போ ஒரு 1700 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொன்ன ஒரு விஷயத்த இன்றைக்கு பெங்களூர் யோகா யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து ஐசிஎம்ஆரோட டிஎஸ்டியோட சேர்ந்து ஆய்ந்து அறிந்து அவங்க வந்து இப்போ சொல்கிறாங்க, சார் இப்படி மூச்சு இழுத்து வெளியே விடும்போது இந்தந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் மாறுது, ஃபங்க்ஷனல் எம்ஆர்என்ஏன்னு இருக்குது, நம்ம ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ நார்மல் எம்ஆர்ஐ பண்ணுற மாதிரி அந்த ரியல் டைம் எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும்போது இப்படி எல்லாம் மாறுகிறது அப்படின்னு கட்டுரைகள் உலகம் முழுக்க, நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க வருகிறது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, மரபில் பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பொதிந்து இருக்கிறது. நமக்கு இப்போ சப்ஜெக்டுக்குள்ள அப்புறம் முதல்ல ஒரு சின்ன உதாரணம் கேட்குறேனே. நம்ம எல்லாரும் இங்கே நிறைய பேர் எல்லாமே தமிழ் மக்கள். நம்ம வீட்டில் ஒரு வழக்கமாக ஒரு சொலவடை உண்டு, உங்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் கேட்டு பார்க்குறேன். அதாவது நம்ம வீட்டு வாசலில் காக்கா வந்து காக்கான்னு கத்துனா நம்ம என்ன சொல்லுவோம்? படம் சொல்கிறீங்களே. காக்கா கத்துறதுக்கும் கெஸ்ட் வர்றதுக்கும் ஏதாவது சம்பந்தங்கள் நமக்கு தெரியுமா? நாய் குலைச்சதுன்னா ஏதோ ஒரு ஆள் நடமாடுதுன்னு சொல்லலாம். ஆனால் டான்னு சொன்னீங்க இல்லையா, காக்கா கத்துச்சுன்னா விருந்தாளிங்க வராங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வுகள் நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமான அந்த காட்சியை நான் படித்து, எனக்கு முதல்ல தெரியாது, ஒரு பெரிய தமிழறிஞர் சொல்லும்போது அவர் அதை கேட்டப்போ எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. அடா அப்படின்னு உங்களுக்கு நீங்களும் அதை தெரிந்து கொள்ளணும். ஒரு 3000 வருஷம் முன்னாடி போயிடலாம். 2500 வருடங்களுக்கு முன்னாடி அரபு மக்கள் வணிகம் நடந்த நிலம் நம் நிலம் தெரியும் இல்லையா? நம்முடைய கொட்கை துறைமுகத்தில் திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரியும், காயல், கொட்கை பக்கத்தில் காயல், இப்போ காயல் பட்டணம் இருக்கிற இடம் இல்லை, காயல்னு புன்னை காயல்னு தாமிரபரணி போய் சேர்ற இடம் இருக்குல்ல, அது காவிரி பூம்பட்டினம். இங்கெல்லாம் வந்து அரபு மக்கள் வந்து அங்கிருந்து அவங்க நிறைய பொருட்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கிருந்து முத்து பவளங்களை எடுத்து அங்கே கொண்டு போனாங்க. எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமானன்னா, அலெக்சாண்ட்ரியா அந்த கிரீக் பகுதியில் இப்போ கிடைச்ச ஆவணங்களில் ஒரு ஆவணம் என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் போய் இந்தியாவில் முத்து பவளம் தூக்கிட்டு வராதிங்க, இங்கே பொருளாதாரம் நலிவடையுது, ஆவுன்னு அங்கே போய் தூக்கிட்டு வரீங்கன்னு சொல்லி அந்த மன்னர் எழுதிய ஒரு கடிதம் இப்போ கிடைச்சிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு வணிகம் நடந்து கொண்டிருந்த இடத்துல அந்த அரபு மக்கள் வரும்போது அவங்க பெரிய பெரிய மரக்கலங்களில் கப்பலில் வரும்போது கரை திசை காட்டி வச்சு தான் வருவாங்க. அப்போ அந்த திசை காட்டி வச்சு வரும்போது கரை தூரத்தில் தென்படும் போது கரையா இல்லைன்னா கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கரை மாதிரி தெரியுது அனுமானமான எல்லாத்தையும் உடனே திருப்பிட முடியாது. ஸோ அதுக்கு அவங்க பயன்படுத்தியது காக்கா. எல்லா காகத்தையும் அவங்க வந்து கொஞ்சம் பேரை காகத்தை பிடிச்சி வச்சிருப்பாங்க. கரை மாதிரி தென்படக்கூடியதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு அந்த காக்காவை அவுத்து விடுவாங்க, எல்லா கூண்டுலேருந்து எடுத்து விடுவாங்க. கூண்டுலேருந்து எடுத்து விடும்போது காகத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னா கரையை நோக்கி பயணிக்கும். ஸோ அதெல்லாம் மொத்தமாக கரையை நோக்கி பயணிக்கும். இந்த காட்சியை மனசில் வச்சுக்குவாங்க. அப்போ கரையில் நம்மால் இருக்கான், காவிரி பூம்பட்டினத்துலேயும் கொட்கையிலையும் எல்லா கரையிலையும் மீன் பிடித்து கொண்டோ ஏதோ ஒரு மக்கள் இருக்கான். அவங்கெல்லாம் அப்படி பார்க்கும்போது மொத்தமாக காக்கா வர்றதை பார்த்தோன்னே யாரோ விருந்தாளிங்க வராங்க. இதுதான் காட்சி. எவ்வளோ முக்கியமான அறிவியல் பாருங்க. இது பின்னாடி எவ்வளோ பெரிய அறிவியல் இருக்கு.
அவங்க வராங்க அப்படின்னோடனே அப்படியே மன்னரை கூப்பிடுவாங்க, அங்கே இருக்க மக்களை கூப்பிட்டு அந்த திரேஸ் கட்டைகளை எல்லாம் வச்சு அவங்கள உள்ளே கொண்டு வந்து அப்படிதான் வணிகம் நடந்தது நம்ம ஊரில். நிறைய இது பற்றிய ஆவணங்கள் இருக்கு. அப்போ கடல்ல இருந்து வரும்போது காகத்தை பார்த்த போது விருந்தாளிகள் வருகிறார்கள் என்கிற சொற்றொடர் வந்து ஒமாஹால நெபாஸ்கா ஸ்டேட்ல இருக்கிற மக்களுக்கும் தெரியுதுன்னா அந்த மரபு கடத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்படி பல விஷயங்கள் நம்முடைய உணவுகள்லையும் நம்முடைய வாழ்வியல்லையும் பல விஷயங்கள் பொதிந்து கிடக்குது. அதுல நல்ல விஷயங்களை நமக்கு இப்போ அதை கேள்விப்படும் போது எவ்வளோ ஆச்சரியமாகிச்சா, இப்படி ஒரு இது இருக்கா, முன்னாடி இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்முடைய வாழ்வியல் பயிற்சிகளையும் நிறைய விஷயங்கள் நம்முடைய உடல் நலத்துக்காக பல அக்கறைகள் மரபில் பொதிந்திருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம தேடி தேர்ந்தெடுத்து மீட்டுருவாக்கம் செய்து அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது வந்து ஒரு சாய்ஸ் இல்லை, மேண்டேட் ஆயிடுச்சு. இப்போ ஏன் மேண்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா, உள்ள நிறைய இங்கே அந்த ஊரில் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறதா கூட நண்பர்கள் சொன்னார். புள்ளி விவரங்கள், மருத்துவ புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா பல புள்ளி விவரங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு இந்த கடந்த 10 ஆண்டுகளில் லாஸ்ட் டிகேடில் கிடைக்கக்கூடிய புள்ளி விவரங்கள்லாம் கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்கு. என்ன அந்த எண்ணிக்கைகள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது கூட்டிகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் சுகர் கூடுதுங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காமனாக நாங்கள் சித்த மருத்துவ கல்லூரியில் ஒரு 30 வருஷம் முன்னாடி படிக்கும் போதெல்லாம் சுகர் யாருக்கு வரும் அப்படின்னா நாங்கள் ஜாலியாக சொன்னாலும் பணக்காரனுக்கு வர்ற வியாதிடா, ரிச் மேன் டிசீஸ் அப்படின்னே படித்தோம். பணக்காரன் எப்படி, அதாவது முட்டில் பசி எடுக்கிறவங்களுக்கு வரும், முட்டில் பசி எடுக்கும் போது முந்திரி பருப்பை வறுத்து சாப்பிட்றவங்களுக்குலாம் சுகர் வரும், நம்மெல்லாம் வேர்த்து விறுவிறுக்க வேலை செய்கிறோம், நமக்கெல்லாம் அது வராது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தா கட்டும் பணியாற்றக்கூடிய வேர்த்து விறுவிறுத்து வேலை செய்யக்கூடிய விவசாயிகள் இருந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் சர்க்கரை கொடிகட்டி பறக்குது. அதனுடைய எண்ணிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா 10%, 12% இருந்ததெல்லாம் தாண்டி போய்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஒரு டேட்டா, நான் வந்து இப்போ ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் இருக்கிறதுனால அங்கே பூராவே அங்கே இருக்க டேட்டாவை பார்த்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் டயபெட்டிக்காக இருக்காங்க. 1 கோடி பேர் டயபெட்டிக்காக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 1 கோடி பேரில் ஒரு 10% குறைவான பேர் தான் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க. அதுதான் வேதனையான விஷயம். சரி, 10% வந்து HbA1c வந்து ஒரு 6.5 அது மாதிரி வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். மீதி இருக்க 90% மக்கள்னா 90 லட்சம் மக்கள் இருக்காங்க. ஆனால் நவீன அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள்ல 30% பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 90 லட்சத்துல 30%, 30 லட்சம் பேர் தன்னுடைய ஆயுட்காலத்தில் ஏதாவது ஒரு மைக்ரோவாஸ்குலர் டேமேஜஸ்குள்ள மாட்டிக்கும். பெருவாரியாக மாட்டிக்கொள்வது தமிழ்நாட்டில் சர்க்கரையிலால் வரக்கூடிய சிறுநீரக செயலிழப்புகள், CKD அப்படிங்கிறது வந்து எக்கு தப்பாக போகுது. நாங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் இதில் திட்டக்குழு கூட்டத்தில் பேசும்போது சென்னையில் ஒரு 600 படுக்கை உள்ள டயாலிசிஸுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சென்டரை உருவாக்கணும்னு திட்டம் பேசுகிறாங்க. அப்போ அதுக்கான பணங்கள்லாம் எப்படி பண்ணணும், பிளானிங்லாம் பேசும்போது நான் விவாதிக்கிறேன். இதுக்கு சார் 600 இது இப்போ உடனே பண்ணணும். ஏன்னா ஒரு டயாலிசிஸில் 4 ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட 24 மணி நேரத்தில் 6 பேருக்கு பண்ணலாம். 600 × 6 3600 பேர் ஒரு நாளைக்கு பண்ணுறதுக்கு வேணுமா? ஏற்கனவே சென்னையில் ஏகப்பட்ட மருத்துவமனைகள் டயாலிசிஸோடு இருக்குது. இதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு வேணுமா? நாங்கள் அதை டிபேட் பண்ணுறோம். அப்போ அவர் சொல்கிறாங்க, சார் என்ன சொல்கிறீங்க, இன்னும் 4 வருஷம் கழித்து பெரிய மனிதர்கள்ட்ட எல்லாம் ரெக்கமெண்டேஷனுக்கு வரக்கூடிய முதல் சீட்டு டயாலிசிஸ்க்கு எனக்கு இந்த டைம் வாங்கி கொடுங்க, இந்த மருத்துவமனையை இடம் வாங்கி கொடுங்கிற ஒரு சூழல் கண்டிப்பாக வரும் என்று ஒரு மிகப்பெரிய மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சாதாரண ஆள் சொன்னால் பரவாயில்ல, மிகப்பெரிய மருத்துவர்கள் சொல்கிறது. அதுக்கப்புறம் தான் நான் பல மருத்துவமனையில் கேட்குறேன், இப்போவே அது ஆரம்பிச்சிருக்கு. சார் மார்னிங் ஸ்லாட் 7 to 10 எனக்கு டயாலிசிஸ் கிடைச்சா அது பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இன்றைக்கே அதிகமாக இருக்கிறது. அப்போ இன்னும் வரக்கூடிய காலங்களில் வாரத்துக்கு 3 நாள் டயாலிசிஸ் பண்ணணும். அதை தாண்டி வாரத்துக்கு 3 நாள் பண்ணுறது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக மிக குறைந்த அளவில் எடுத்தாலும் ஒரு டயாலிசிஸ்க்கு 2500 ரூபா, வாரத்துக்கு 7500 ரூபா, மாதம் 30,000 ரூபா. நீங்கள் ஒரு தனி மனிதன் இங்கே மாதிரி அங்கே வெறும் 10% தான் மெடிக்கல் இன்சூரன்ஸில் இருக்குது. 90% பீப்புள் அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் தான் செலவழிக்கணும். அப்போ இந்த சிக்கல் வந்து இன்னும் பெரிதாகி கொண்டே போகுது. முன்னாடியும் சர்க்கரை வியாதி இன்னைக்கெல்லாம் வந்த வியாதி இல்லை, பல டிகேடாக இருக்கிறது, பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடியது, உலகம் முழுக்க இருந்தது. பிரச்சனை என்னன்னா இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பெருக்கெடுத்து கொடுத்து
முன்னாடியே இருந்துச்சு. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து சித்த மருத்துவ பாடல்களில், பழைய பாடல்களில் ரொம்ப ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் பிரமேகம், கன்னிமேகம் நிறைய இதை பற்றி சிறுநீர் நீர்கள் ஏதாவது யூரின் மூலம் அந்த இடத்துல எறும்பு மொய்க்கும், ஆள் உருகிக்கிட்டே போவான், கொஞ்ச நாள் கழித்து வந்து மூச்சிறைப்பு வரும், மரணத்துக்கு கொண்டு போகிறோம்னு அந்த அவஸ்தைகள்னு சொல்லுவாங்க. 10 விதமான அவஸ்தைகளை சொல்லி இன்றைக்கி எப்படி டயபெட்டிக்கில் வந்து ஒவ்வொரு அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்கில் என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ, ஒரு எமாசியேஷன்லேருந்து, டியூபர்குலோசிஸ்ல இருந்து, ரீனல் டிசீஸ்ல இருந்து எல்லாத்தையும் அன்றைக்கு பேசியிருக்காங்க. ஸோ அப்போது இவ்வளவு சிக்கல் அன்றைக்கும் இருந்திருக்கு. ஆனால் அன்றைய விட இன்னைக்கு ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இளைஞர்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை 25லேருந்து 45 வயதுக்குள்ளாக இருக்கிற ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் சொல்லுவாங்க, அந்த குரூப்பில் வரக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கு. இது தமிழ்நாட்டில் அங்கே கூடுது அப்படின்னா அதனுடைய எச்சங்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் இங்கே தான் இருக்கோம். நம்ம எல்லாரும் நம்மளுடைய தம்பியோ, தங்கச்சியோ, அக்காவோ, அப்பாவோ, மாமாவோ யாரோ ஒருத்தருக்கு இந்த சிக்கல் வரும்போது நமக்கும் அந்த சசப்டபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஜெனட்டிக்கலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம அதுக்குள்ளே நுழையிறதுக்கான பல்வேறு சாத்தியங்களோடையே நம்ம இருந்துகிட்ருக்கோம். டயபெட்டிக்கில் எப்படி இருக்குன்னா, ஹைப்பர் டென்ஷன் அது ஒரு மௌனமாக இருந்து கொள்ளக்கூடிய வியாதியாக இருந்துட்டு, சைலண்ட் கில்லிங் டிசீஸ்மா. இளம் வயதில் 25 வயசு 30 வயசில் ஹைப்பர் டென்ஷன் மிகப்பெரிய அளவில் கூட இருக்குது. கேன்சர்ஸுடைய எண்ணிக்கை வந்து பெருகி வருது. எனக்கு நிறைய நண்பர்கள் ஆங்காலஜிஸ்டில் இருக்காங்க. நான் பல நேரத்தில் கேட்பேன், இவ்வளவு எண்ணிக்கை வருத, ஒருவேளை நம்ம ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணுறதுனால அந்த எண்ணிக்கை தெரியுதா, இல்லை உண்மையிலேயே எண்ணிக்கை கூட இருக்கான்னு கேட்டால் அவ்வளோ பேரும் அடித்து சொல்வது எண்ணிக்கை கூடுகிறது. அதுவும் குறிப்பாக ஏஒய்ஏபாங்க, அடல்ட்ஸ் அண்ட் யங் அடலசன்ட் பீப்புள், அவங்களுக்கு தான் இந்த எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கு அந்த நம்பரில். வயோதிகத்தில் 85-90 வயதில் நமக்கு வந்து புற்றுநோய் வர்றதுங்கிறது ஒரு இயல்பாக முடிநடைக்கிற மாதிரி விஷயம். அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து அது வேற. ஆனால் 30 வயதில் ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேனில் இருக்கிற ஒருத்தருக்கு புற்றுநோய் வர்றது அப்படிங்கிறது அந்த சமூகத்தை எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை யோசிக்க முடியாத அளவுக்கு சிக்கல்களை கொடுக்குது. நிறைய பெண்கள் இருக்கீங்க, நான் படிக்கிற காலத்தில் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும், who are vulnerable and susceptible for breast cancer கேட்டால் 2 ஆன்சர் தான், nuns and non-lactating mothers on their old age. பாலூட்ட வாய்ப்பு இல்லாமல் போனவர்களுடைய வயோதிகத்தில் திருமணம் செய்ய முடியாதனால, அதனால் வந்து பாலூட்டுவதற்கான சாத்தியமற்று போனதுனால அந்த பெண்களினுடைய முதுமையில் தான் வரும் என்று படித்தோம் 30 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு போய் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், நேஷ்னல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி இருக்குது இந்தியாவில். அதில் எடுத்து பார்த்தோம்னா பெண்களுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் 25% மார்பக புற்றுநோய் தான். முதல்ல cervical கேன்சர் நிறையா இருந்துச்சு. இப்போ cervical கேன்சர்லேருந்து அதிகமாக breast கேன்சர்ஸ் கூட்டிகிட்டே இருக்கு. அப்போ 30 வருஷத்தில் என்ன மாறி இருக்கு? அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு வருது. அப்படி ஒரு பெரிய டிரான்சிஷன், ஒரு பேரடைம் ஷிஃப்ட் நடக்குது. கேன்சர் இன்சிடென்ஸ் கூடுது. நாங்கள்லாம் படிக்கும்போது இந்தியாவில் வந்து யாருக்கும் பெருசாக கேஸ்ட்ரிக் கோலன் கேன்சர்லாம் வராது. நம்மலாம் சாம்பார் சாப்பிட்றோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, டைம்ஸ் ஆஃப் டெல்லி அது ஒரு பேப்பரில், சாம்பார் ப்ரிவென்ட்ஸ் கோலன் கேன்சர் பிகாஸ் இட் ஹேஸ் டர்மரிக், இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு படித்து பெருமிதமாக அதெல்லாம் நாங்கள் வந்து அப்படியே போட்டோ எடுத்து பார்த்தியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்தியாவில் இப்பொழுது கூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்களில், குறிப்பாக ஆண்களில் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய புற்றுநோயில் 2 புற்றுநோய், ஒன்று கேஸ்ட்ரிக் கேன்சர், இன்னொன்று கோலன் கேன்சர். ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் மேற்கத்திய மக்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக என் ஆசிரியர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ப்ராஸ்டேட் கேன்சர் அது ஏஜ்டு பாப்புலேஷன், யூரோப்பியன்ஸில் நிறைய பேருக்கு வரப்போ இங்கெல்லாம் வராது. மேக்ஸிமம் இங்கெல்லாம் பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி தான். லேசாக ப்ராஸ்டேட் கிளாண்டு தெரியும் உங்களுக்கு, ஆண்களுக்கு மட்டும் சிறுநீர் பைக்கு கீழே, பிளாடர் பைக்கு கீழே ஒரு வாதாங்குட்டை சைஸில் இருக்கக்கூடிய கிளாண்டு. அந்த கிளாண்டு 50-55 வயசுக்கு மேலே லேசாக பெருசாகும். அது வந்து ஒரு இயல்பான விஷயம் தான். கொஞ்சம் அளவில் பெருசானால் இரவில் சிறுநீர் கழிக்கிறதுக்காக 2 தடவை 3 தடவை எழுந்துப்பாங்க. அது பெரிதாக சிக்கல்களை கொடுக்கறது இல்லை. அது பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி. ஆனால் அந்த பினைன் இப்போ கன்சிடரபிள் பர்சன்டேஜில் கேன்சர்ஸாக மாறுது. அது மாறும் பொழுது ஒரு 55-60 வயதில் அது மாதிரி மாறிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்கிற 20-25 வருஷத்துக்குள்ள அந்த ஸ்கெலிட்டல் மெட்ஸ் எல்லாம் வரும்போது நடக்கிற கொடுமை மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. ஸோ ஒரு பக்கம் சர்க்கரை கூடுகிறது. அந்த சர்க்கரை கூடுறதுனால அந்த சர்க்கரையினால் வரக்கூடிய பின்னூட்ட நோய்கள், அந்த மைக்ரோவாஸ்குலர் டேமேஜ்னால ஒன்று கிட்னி ஃபெயிலியர், இல்லைன்னா கால் பெருவிரல் எடுக்கணும், இல்லை வாஸ்குலார் டிசீஸ், இல்லைன்னா கார்டியாக் அட்டாக்கு, இல்லைன்னா கேன்சர். ஈவன் நல்லா புரிந்து கொள்ளணும்,
டயபெட்டிக் அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்ல ஒரு பெரிய இஷ்யூவே வந்து அவங்களுக்கு தான் சசப்டபிலிட்டி டு கெட் கார்சினோமா உள்ள ஆங்கோஜின் இருந்ததுன்னா கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்ல. ஸோ இது இந்த பக்கம். இன்னொன்று ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் டிசீஸ் வருது, இள வயதில் ஏற்படக்கூடிய மாரடைப்புகள் அவ்வப்போது அப்படியே அங்கங்கே கேள்விப்படுறோம். அந்த போஸ்ட் கோவிட் டைமில் வந்து பலருக்கும் வந்து நமக்கு இந்த கோவிட்னால தான் வந்ததா, இந்த வேக்சினால வந்துச்சா, இல்லை அந்த தொற்று வந்து போனதுனால் ஏற்பட்டதாங்கிற சர்ச்சை உலகம் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றின விவாதங்கள் மருத்துவர்களோட ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, ஒரு 1.5 வருடத்துக்கு 2 வருடத்துக்கு முன்னாடி வந்துச்சு. மாணிக்கம் பொன்னையான் ஒரு தமிழ், அவர் தான் வந்து லீடு சயின்டிஸ்ட். 43 பேர் சேர்ந்து இந்த சடன் டெத்துக்கு ஆன ரீசன் என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு பண்ணாங்க. 23,000 பேர், அதாவது நேற்று சாயந்தரம் ஒன்றா டீ குடிச்சிட்டு மறுநாள் காலையில் எந்திக்கல, இல்லை ஆஃபீஸில் சரிஞ்சிட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய 23,000 டெத்தை எடுத்து அனலைஸ் பண்ணுறாங்க. அந்த அனலைஸ் பண்ணதில் அவங்களால நேரோ டவுன் பண்ணி ஒரு 700 பேரை தான் கரெக்டாக எடுக்க முடிஞ்சுது. 700 பேரா ஒரு திடீர் மரணங்களினுடைய குடும்பங்கள் அதுக்கான எவ்வளோ மன உளைச்சல் இருப்பாங்க, அந்த ரிசர்ச்சுக்கு வந்து இன்டர்வென்ஷன் கன்சல்ட்டே கொடுக்கல. ஸோ 700 பீப்புளில் மட்டும் எடுத்து அவங்க ஒரு டேட்டா ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த டேட்டா பார்க்கும்போதும் அவங்க சொல்கிறது, அந்த 700 பேர் திடீர் மரணங்கள் ஏற்பட்ட 700 பேர்லையும் ஒன்று மேஜராக அவங்க சொல்கிறது பிஞ்ச் ட்ரிங்கிங், திடீரென அதிகமாக மது இருந்துருது. 2வது திடீரென மிக அதிக அளவில் போய் ஜிம், நிறைய பார்த்துட்டு இருப்போம் வீடியோவில், ஜிம்மில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே சரிஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி போகக்கூடிய உடற்பயிற்சிகள். அப்புறம் அவங்களுடைய தாய் தகப்பனோ குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் 40-45 வயதில் மரணம் அடைந்தவங்க. அப்படி இருக்கிறவங்க தான் அதில், அதாவது வேஸ்குலார், ஜெனட்டிக்கல் வேஸ்குலார் இருக்கிறவங்களுக்கு இப்படியான சிக்கல் நடக்குதுன்னு ஒரு ஆய்வறிக்கை வரும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கான ஒரு சின்ன அக்கறையும் கரிசனமும் மெனக்கெடலும் நம் உடல்நலம் சார்ந்து இருந்தே ஆக வேண்டும். இப்போ நீங்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கீங்க அப்படின்னா அவ்வளோ பேர் இங்கே வந்ததுக்கான அடிப்படை விஷயம் அங்கே கிடைச்ச கல்வி. கல்வி இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஒரு 0.5% வேணால் நம்ம வந்து பொருளாதார ரீதியாக மேம்பட்டு இங்கே வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி வந்திருக்கலாம். மற்றபடி இன்றைக்கி அமெரிக்காவில் சந்திக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏதோ ஒரு கல்வியில் மேம்பட்டு இருந்து ஒரு கடுமையான விடாமுயற்சியோடு இங்கே வந்து நின்று பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில புலம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கவங்க தான் நீங்கள் எல்லாரும். அது ஒரு பெரிய பெருமிதமான ஒரு விஷயம். தமிழ் சமூகம் இவ்வளோ தூரம் எங்கே திரும்பினாலும், ஒரு எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அதில் மிகப்பெரிய உயரத்தில் நம் மக்கள் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அடுத்த கரிசன் என்ன ஆகணும்னா, நம்ம ஜீன்ல நம்முடைய அடுத்த தலைமுறையாக வரக்கூடிய நம்ம குழந்தைகள் மிகச்சிறப்பாக இருக்கும். நான் பார்க்குற அத்தனை பேர் வீட்டு பிள்ளைங்களும் நல்ல நல்ல இடத்துல படிக்கிறாங்க, பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளுக்கு போகிறாங்க, நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய கல்வித்திறன், அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுற விதம், அவங்க படிக்கிற விதம், அதனுடைய அந்த படிக்கக்கூடிய ஆற்றல்லாம் வந்து பிரமிக்க வைக்கிற அளவில் இருக்குது. நான் வந்து நேற்று பாஸ்டன் நகரில் பேசுகிறேன், அந்த தமிழ் சமூகத்திலேருந்து ஒரு சயின்ஸ் ஃபேர் நடத்தியிருக்காங்க. ஒரு 30 குழந்தைகள் அந்த சயின்ஸ் ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஆச்சரியம் அடைஞ்சு போகிறேன். எல்லாம் 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அவன் வந்து பாஸ்கல் விதியை வந்து ஹைட்ராலிக் பிரிட்ஜை எப்படி இயக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எனக்கு பாஸ்கல் விதி 11ஆம் கிளாஸில் படிச்சிருக்கோம்னு நினைக்க மறந்து போச்சு. அப்பவும் மனப்பாடம் அடிச்சு பண்ணதுனால அதுக்கப்புறம் எதுவும் தெரியாது. ஆனால் அந்த குழந்தை அவன் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி குழந்தைகள் மிகச்சிறப்பான படிப்பு படிக்கிறாங்க. மாணவர்கள் கல்லூரிக்குள்ள ஒரு உலகின் ஆகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் இடம் எடுத்து படிக்கிறாங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அவர்கள் உடல் நலம் மிகச்சிறப்பாக வைத்துக் கொள்கிறார்களா? ஏன்னா அவங்கள்ட்ட அதை பற்றி அதிகம் பேச முடியாத அளவுக்கு ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளி எப்படி இருக்குன்னா, ஒரு அறிவு இடைவெளி ஒரு அறிவியல். எனக்கு தெரியும், நான் தான் பார்த்துட்டு ChatGPT போட்டால் உன் இட்லியில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா, நீ சும்மா வந்து என்ன அங்கே அப்படி போட்டான் இங்கே போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கட்டும் கோபத்தில் அதை வந்துட்டு அவ்வளோ பேரும் காலையில் பெரிய பெரிய டப்பாவாக வச்சு ப்ரோட்டீன் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒன்று சிக்கன் பீஸ் வாங்கி வச்சு இந்த டப்பாவில் 2 ஸ்பூனை போட்டு ஒரு ஸ்மூதி அடித்து அதுதான் என் பிரேக்ஃபாஸ்ட். ப்ரோட்டீனே இல்லை நீங்கள் சாப்பிட்றதில்ல, இது சாப்பிட்டா தான் சாப்பிடும், அதில் தான் மசில் ஹெல்கினஸ் வரும் அப்படி இப்படின்னு பேசக்கூடிய மக்கள் கூட்டிகிட்டே இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அப்படி இருக்கு, இங்கே மட்டும் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் தாய் தகப்பன எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ மாறி இருக்காங்க. பழைய மாதிரி வந்து பெரிய சட்டியில் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சு அப்படியே வாரந்தோறும் காலையில் இருந்துச்சா தோசையை சுட்டு நம்ம ஊரில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெண்களில் பல பேர் 4,65,000 தோசையெல்லாம் சுட்டுருக்காங்க. அது வந்து இப்போ மாறி இருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் வந்து காலை உணவு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், எக்கு சாப்பிடலாமா, சுண்டல் சாப்பிடலாமா,
ஒரு பழத்துண்டு சாப்பிடலாம், ஒரு கிரீக் சாலட் சாப்பிடலாமா, அப்படி அந்த சிந்தனை இங்கே அதிகமாக இருக்கும். எல்லா வீடுகள்லையும் பெரும்பாலான வீடுகளில் அந்த சிந்தனை வந்து பாராட்டுக்குரியது. பிள்ளைங்க கொஞ்சம் இன்னும் வேகமாக போயிட்டாங்க. அவங்க அந்த பக்கம் இருந்து அவன் காஸ்கோல வந்து பெரிய பெரிய டப்பா வாங்கி வச்சுருக்கான். அங்கிள் இது மெக்னீஷியம் இருக்குது, இதில் ஒமேகா 3 இருக்குது, இது பிசிசி, இது அது இருக்குது, இது இருக்குன்ட்டு இதெல்லாம் இருக்குடா, அதெல்லாம் இருக்கிற சாமான சாப்பிடட்டா, ஏன் இதை வந்து மாத்திரையாக தின்னுட்டு இருக்க, இது வந்து இப்படி ஒரு வே ப்ரோட்டீன் இருக்குது, இதில் வந்து எடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இப்படி வச்சுருக்க முடியுமா, அது வந்து கிளாக் ஆகாமல் உனக்கு கரையுது, அதுக்கு ஆன்டி கிளாக்கிங் ஏஜென்ட் இல்லாமல் இருக்குமா, இப்படிலாம் சொன்னால் அவனால் அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் தோசையில் இதெல்லாம் கிடையாது சார், இதெல்லாம் சோத்தை போய் சாப்பிடுவானா அப்படிங்கிற ஒரு கோபத்தோடு தான் அவருடைய பதில் இருக்கிறது. இப்படி இந்த காலகட்டத்தில் நம்ம உணவை அவர்களுக்கும் பதில் சொல்லணும். அது வந்து நம்ம சொன்னால் ப்ரீச் பண்ணால் அப்படியே எடுத்துகிட்டு போகிற தலைமுறையாக இல்லை, அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் அதை அறிந்து புரிந்து நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கோம். ஆனால் அது வந்து திரும்ப நான் சொல்வது அது ஒரு சாய்ஸ் இல்லை, மேண்டேட் ஆயிடுச்சு. ஏன்னா பல நேரங்களில் நடக்கக்கூடிய திடீர் மரணங்களை பார்க்கும்போதோ திடீர் நோய்வாய்ப்படுதலை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இது இன்னைக்கு இல்லை, ஒரு 20 வருஷமாக நான் நிறைய நண்பர்களை பார்க்குறேன். திடீர்னு மருத்துவனாக இருப்பதனால அந்த செய்திகள் நேரடியாக முதலில் காதில் எட்டும் போது ரொம்ப வலிக்கிறது, ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் வந்து நான் சொல்கிறது ஒரு 99 2000 கிளினிக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குடும்பம். அவங்க வந்து நான் இருந்த கிளினிக்கு பக்கத்து தெருவில் அவங்க வந்து 3 பிள்ளைங்க. அவங்க அப்பா வந்து அம்பத்தூர் தையல் சென்னையில் பக்கத்தில், அதில் ஐடியில் ஒரு ஃபிட்டரோ டனரோ அது மாதிரி வேலை செய்கிறாரு. அந்த 3 பிள்ளைங்க பசங்களும் அவங்களுக்கு என்ன ஒரு கனவு, நம்ம அப்பா மாதிரி கனவு தான், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் எப்படியாவது. என்னைய மாதிரி அவன் போய் நட்டை திருக்கிட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் வெயிலில் நிற்கக்கூடாது, அவனை நல்லா ஆக்கணும் அப்படிங்கிறது தான் கனவு. நான் கிளினிக்கை மூடிட்டு கீழே இறங்கி வரும்போது அவர் அப்படி அந்த சைக்கிளில் குரங்கு புடல் போட்டவர் நின்றுட்டு இருப்பார். நான் கீழே வரவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அடுத்த தெரு பார்த்துட்டு, சார் உங்களை இதில் கிளினிக்கில் ரிசப்ஷன் ரூம் நிறைய புஸ்தகமாக வச்சுருக்கீங்க, எப்போது நீங்கள் படித்த புஸ்தகம் இருந்தால் கொடுங்க, என் பையன் படிக்க சொல்லிட்டு நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படிம்பார். அப்படி நாங்கள் ரொம்ப ரொம்ப நண்பர்களாக இருந்தோம். அப்போ அந்த பசங்கள்லாம் 10th +1 அப்போ தான் படிக்க ஆரம்பிச்சோம். அவங்க வீடு வந்து ஒரு தட்டு வீடுமோ, அப்படி ஒரு சின்ன ஒரு ஹால் இருக்கும், அங்கே ஒட்டியே ஒரு கிச்சன் இருக்கும், அதுலேயே அந்த 2 பையனும் பொண்ணுங்கள்லாம் புழங்கிட்டு இருப்பாங்க. காலம் ஓடிச்சு. அதே கனவு கூடி அவள் படிக்க வச்சார். மூத்த பையன் அவன் சாஃப்ட்வேர் படிக்கிறான், அவன் வந்து ஆஸ்திரேலியா வேலைக்கு போகிறான். 2வது பொண்ணு எப்படியாவது யூபிஎஸ்சி எழுதணும்னு படித்தா, ஆனால் யூபிஎஸ்சி கிடைக்கல. குரூப் 1 சர்வீஸ், குரூப் 2 சர்வீஸில் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வரா. 3வது பையன் அவன் பயங்கர சுறுசுறுன்னு வருவான். அவனை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவன் வந்து அவனும் இதே மாதிரி தான், நல்ல சென்னையினுடைய மிகப்பெரிய கல்லூரியில் அவனுக்கு இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குது, அங்கே படிக்க போகிறான். அப்பவும் என்கிட்ட வராங்க. ஒரு குடும்ப மருத்துவராக நான் இருக்கேன். எல்லா நல்ல நிகழ்வுகளிலும் என்கிட்ட வந்து பேசுவாங்க. சார் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாங்கிற, இந்த கம்ப்யூட்டர் தான் படிப்பேங்கிறான். ஏன்னா அவர் வந்து டிவிஎஸ்க்குலாம் வேலை செய்யக்கூடிய அந்த மெக்கானிக்கல்னால அதில் படித்தா டிவிஎஸில் வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மனத்தில் கேட்குறாரு. இல்லை நான் வந்து கம்ப்யூட்டர் தான் படிப்பேன்னு படிக்கிறான். படித்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து அனிமேஷன் இதெல்லாம் படிக்க போகிறேன், பெங்களூரில் போய் ஏதோ ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு போகிறான். நம்மெல்லாம் பார்த்து ரசிச்சோமே அவங்க ஊர் படம் அவதார், அந்த படத்தினுடைய அந்த அனிமேஷன் காட்சிகளில் அவன் கம்பெனியும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அவங்க அம்மா வேகமாக வந்து சொல்கிறாங்க, சார் இந்த இங்கிலீஷ்கார படங்கள்லாம் கடைசியில் தான் சார் எடுத்து போடுவானுங்க, அதில் பார்த்தீங்கன்னா என் பையன் பேர் இருக்கும், நீங்கள் போய் தயவு செய்து பார்த்துட்டு அந்த பேர் பார்க்காம வந்துடாதீங்க அப்படின்னு. ஒரு தாய்க்கு அதை விட சந்தோஷம் என்னவா இருக்க முடியும்? அவ்வளவு மகிழ்ந்து அந்த நிறுவனத்தினுடைய பேர் வந்தப்போ நான் அப்படியே பார்த்து வச்சுட்டு டக்கு நான் பார்த்துட்டேன் படத்தில் போட்டிருந்தாங்க அப்படின்னு அவ்வளோ மகிழ்ச்சி அந்த குடும்பம் நகருது. அப்படி வந்து அந்த பையன் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பல நிறுவனங்களோடு தொடர்பில் அனிமேஷனில் இருக்கான். ஒரு 2016 உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒரு பெருமழை காலம், தீபாவளியை ஒட்டி பயங்கர மழை சென்னையில். அப்படியே பெருக்கெடுத்து ஓடி தீபாவளியில் 4 நாள் ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த நேரத்தில் அவன் வந்து பெங்களூர் வந்து சென்னை வரான். சென்னை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் இது மாதிரி லைட்டாக வயிற்று வலிக்கு ஊர்லேருந்து வந்திருக்கேன், உங்களை பார்க்கணும், அப்பப்போ வலி வருது அப்படின்னா. சரி வா அப்படின்னு சொன்னேன். வந்தவொடனே பார்த்துட்டு, நீ வழக்கமாக சொல்கிற மாதிரி என்ன தேய்ச்சி கொடுக்குறா, ஒழுங்கான நேரத்துக்கு சாப்பிடு, காரத்தை சாப்பிடாத அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 4 நாளைக்கு மருந்து எழுதி கொடுத்துட்டேன். அவன் கொடுத்துட்டு போயிட்டான். தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடியே வந்திருப்பான் நினைக்கிறேன். 2 நாள் 3 நாள் கழித்து திரும்ப ஃபோன் பண்ணான். அங்கிள் நீ கொடுத்தது ஒன்றும் கேட்கல, ஒன்று நல்ல மருந்து எழுதிட்டாங்க, இல்லை நல்ல டாக்டரையாவது காட்டி கொடுங்க, அவங்கள நம்பி வந்து இப்படி ஒன்றுமே வேலை செய்யலைன்னொடனே நான் வந்து சரிடா வா திரும்ப நாளைக்கு பார்ப்போன்னே. பார்த்துட்டு திரும்ப அவனை உட்கார வச்சு படுக்க வச்சு அமைச்சு பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சந்தேகம், பெருசாக சந்தேகம் வரல. அவன் சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ரைட்டு கொஞ்சம் சில இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எழுதுறேன்.
எழுதி பார்த்துட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்துடுறா, அந்த மார்க்கர்ஸ்லாம் எடுத்துரு, இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து எழுதி கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அவன் போயிட்டான். இப்போ இந்த தலைமுறை தான் தெரியும் இல்லையா, அவங்க நம்ம எழுதி கொடுத்தாலும் அந்த கூகுள் குலசாமிகிட்ட போட்டு பார்க்கும். ராத்திரியே அவன் அதை பார்த்துட்டு அங்கிள் இது வந்து நீங்கள் எழுதுனதெல்லாம் பார்த்தா வயிற்று வலிக்கான டெஸ்ட் மாதிரி தெரியலையே, உங்களுக்கு வந்து வழக்கமாக மருந்து கம்பெனிகளுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குமே, அப்படி ஏதாவது வச்சு டெஸ்ட் எழுதிட்டீங்களா அப்படின்னா. அப்படிலாம் கிடையாதுடா, அவனுக்கு சொல்லதான் வைக்கும்போது சில சந்தேகம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நான் சொன்னேன் போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வரலாம் வேணாம், நீ ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் ஏதோ தீபாவளிக்கான ஒரு உரை கொடுப்பதற்காக சவுதி அரேபியா போயிட்டேன். அங்கே போயிட்டேன். ஒரு 3 நாள் அங்கே இருக்கும்போது திடீர்னு எனக்கு அவன் அடிச்சுட்டே இருந்திருக்கான் ஃபோனில். அப்புறம் நான் ராத்திரியில் அடிக்கிறேன், உடனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். திரும்ப கூப்பிட்டா, ராத்திரியில் கூப்பிட்டா நான் ரிப்போர்ட் அனுப்புகிறேன் பாருங்கள் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு 2 நானோகிராம் 3 நானோகிராம் இருக்கலாம், 1500 நானோகிராம் இருக்குது. எல்லா டெஸ்ட்டும் கண்ணாமண்ணான்னு மாறி இருக்குது. அவனுக்கு அனுப்பியிருந்த அந்த அல்ட்ராசவுண்டு அந்த நிறுவனத்தினுடைய மருத்துவர் அவர் எனக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு, இல்லை நீங்கள் அனுப்பிச்சிருந்த பையன் வந்திருந்தான், ஐ வாண்ட் டு டூ சம் ஃபர்தர் சில ஸ்டடீஸ்ன்னு. பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னோடனே நான் அடுத்த நாள் வந்துட்டேன். வந்தோடனே எல்லாரும் விவாதித்து உடனடியாக அடுத்தடுத்த சோதனைகள்லாம் பண்ணால் அவனுக்கு வந்திருந்தது வந்து ஒரு லோயர் ஈசோஃபேகல் 1/3 இருக்கக்கூடிய ஒரு கேன்சர். இந்த இடத்துல வயிற்றினுடைய மேல் பகுதியில், அதை விட ஈசோஃபேகல் கேன்சர்னு கண்டுபிடிக்கல, ஒரு ப்ரைமரி எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் வந்து அப்டமனில் மேலே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சான். ஒரு சிம்டம் இல்லை அவனுக்கு. அவன் சொன்னது வந்து எது கழிச்சிட்டே இருக்குது, நெஞ்சு கழிச்சிட்டே இருக்குது, அப்பப்போ வயிற்ற வலிக்குது. ஆனால் அது ரொம்ப நாளாக இருக்குதுன்னு சொன்னதுனால ஒரு சந்தேகப்பட்டு நம்ம பார்த்தோம். அப்போ கூட நான் ஸ்கோப் போட்டு முதல்ல பார்க்கல, வெறும் அல்ட்ராசவுண்ட் பாரு அப்படின்னு. அதில் சந்தேகம் வந்து அதுக்கப்புறம் ஸ்கோப்பெல்லாம் பார்த்தா கடைசியில் மொத்த குடும்பமும் வந்து அப்படியே எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அவன் அண்ணனெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நான் சொல்கிறேன், தெரியல எப்படியோ வந்திருக்கு, ஆனால் வந்து நம்ம ப்ரைமரியில் பார்த்துட்டோம், உடனடியாக ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஜெயிச்சிடலாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மருத்துவமனைகளில் அதில் இருக்கக்கூடிய ஆங்காலஜிஸ்ட் அவ்வளோ வரைக்கும் பேசி அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கீமோ முடியுது, செகண்ட் கீமோ முடியுது, தேர்ட் கீமோ முடியுது, 4வது கீமோ வரும்போது நான் மருத்துவமனையில் உட்காந்துருக்கேன். அவன் வந்து ஒவ்வொரு கீமோ முடிச்சு கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஏதாவது ஃபங்க்ஷனலாக ஒரு சப்போர்ட்டிவ் ஃபுட் ஏதாவது வேணும்னா என்கிட்ட வந்து கேட்க வருவாங்க. அவங்க அம்மா ஒன்றும் வராங்க. அவங்க அம்மாவனுடைய தோளில் அவன் கையை போட்டு அவங்க அம்மா அவனுடைய இடுப்பை பற்றி கொண்டு அவனால் நடக்கவே முடியல, அப்படி கூப்பிட்டு வராங்க. அந்த காட்சி இப்பொழுதும் என் கண்ணிலே இருக்குது. அப்படி வந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன், எனக்கு எதுவும் வேணாம் அங்கிள், என்ன இப்படி கூட படுத்துறீங்க, நீங்கள் நல்லா இருந்தேன் இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு அப்படியே கோவத்தோடு அவன் சொல்கிறான். எல்லாம் தற்காலிகமானதுரா, இதெல்லாம் ஒரு கீமோ மாதிரி தான் கொடுப்போம், ஆனால் வந்து ஒன்ஸ் ரெக்கவர் ஆகிட்டேன்னா அப்புறம் நீ ஜம்முன்னு ஓடலாம், ஸோ எல்லாம் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அவன் ரொம்ப அழகாக ஃபிட்டாக இருக்கக்கூடிய இளைஞன். ஆனால் நம்ம நினச்சது வேறு. நான் சொன்னது டிசம்பர் அக்டோபர் நவம்பரில் தெரிய வந்தது. அப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பொங்கல் முடித்து, பொங்கல் இருக்கும், பொங்கல் இல்லை, அதுக்கப்புறம் அந்த கீமோலாம் வரும்போது அந்த மார்ச் மாதம், ஏப்ரலுக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் அவன் தன் மூச்சை நிறுத்திக்கிட்டான். ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒவ்வொரு முறை அவங்க அப்பா அம்மா ஒவ்வொரு முறை என்னை சந்திக்கும் போது கேட்பாங்க, என்ன சார் பாவம் செஞ்சான், அவன் என்ன தப்பு பண்ணான், ஏன் இப்படி நடந்தது, அவன் மது இருந்ததில்லை, அவன் வந்து புகைப்பிடித்ததில்லை, எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோ நல்ல ஒரு மனிதன் ஏன் இப்படி ஆனான் அப்படின்னு ரொம்ப வேதனையோடு பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க. பல நேரங்களில் நான் 2013 ஒரு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு, இப்படியான கருத்தரங்கு நான் அப்படி உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பேராசிரியர் ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க. அந்த அம்மா பேசும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் என்ன உறைஞ்சு போயிட்டாங்க அவங்க சொன்ன விதத்தில். என்னால் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைடே பார்க்க முடியல. அவங்க சொன்னது இதுதான், என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஒரு தலைமுறை தாங்க, நிறைய 40 வயசுல நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, செவிலியர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்க சொன்னது ஆங்கிலத்தில் அவங்க சொன்னாங்க, this is the only unfortunate generation those who are going to see their own children death on their lifetime அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை. நம்ம தாத்தா 100 வயசுல இறந்தா கல்யாண சாவுன்னு ஆடிப்பாடி அனுப்புவோம். நம்ம அப்பா வந்து 90 வயசு 85 வயசு ஆனால் அக்செப்ட் பண்ணுவோம், ஓகே பரவாயில்ல 85-90 வயசு வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் நாம் 80-70 வயசுல இருக்கும்போது 45 வயசுல நம்ம பிள்ளைய பறி கொடுக்குறோன்னு வைங்க, அது மாதிரி ஒரு வேதனை உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. தமிழில் துர்மரணம் என்று சொல்லுவாங்க. ஆனால் நண்பர்களே, இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, ஆங்காங்கே நடக்குது, எங்கெங்கேயோ நடக்குது. ஆனால் நம்ம அருகிலே நம் சகோதரனுக்கோ நம் சகோதரிக்கோ நம்முடைய வீட்டிலே நடக்கும்போது அந்த வேதனையை தாண்ட முடியாது. இப்படியான சிக்கல் வராமல் தடுப்பதற்கான சிறு சிறு முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கும். நம்மகிட்ட வந்து டக்குன்னு எல்லா கேன்சருக்கும் வேக்சின் இல்லை, எல்லா டயபெட்டிக்கும் நாளைக்கே க்யூர் பண்ணி தூக்கி தோற போகிற மாதிரி மாத்திரை கிடையாது. ஆனால் மேனேஜ் பண்ணுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களை
புறக்கணிக்காமல் நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த படிப்பிதங்கள் சொல்லக்கூடிய விஷயம். என்ன செய்யலாம் இதெல்லாம் தெரியும் சார், இதெல்லாம் ஓகே, நான் ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க அங்கேருந்து கிளம்பி வந்து அப்படின்னு ஒரு சிலருக்கு கோவம் வரலாம். ஆனால் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா விழிப்புணர்வு வந்து அச்சமாக மாறக்கூடாது, விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது. அச்சத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் ஒரு சொல் தான் வேறுபாடு. ஒரு சின்ன இந்த போட்டில் போனால் அச்சம் எப்பொழுதுமே படிப்பு இல்லைன்னா அச்சம் வரும், புரிதல் இல்லைன்னா அச்சம் வரும். ஆனால் விழிப்புணர்வு புரிந்து கொண்டால் வரும். எஸ், இப்படி நடக்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்தாகணும். அப்போ நம்ம அப்படி வாழ்ந்தாகணும்னா என்ன செய்யலாம், சின்ன சின்ன அக்கறைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அந்த விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த உரை. நம்மளுடைய 3-4 காரணம் மேஜராக இருக்குது. மரபணு ரீதியாக வருது, ஆங்கோஜின் வந்து வருது அப்படிங்கிறது. நம்ம வந்து இன்னைக்கு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ட்ரக் எல்லாம் வருது, ரொம்ப ரேர். நம்ம அது தனியாக போயிடலாம், அதுக்கு நம்ம பேச முடியாது. ஸோ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ட்ரக் வந்து நம்மளை காப்பாற்றுச்சுன்னா சல்யூட், ஓகே, நல்ல விஷயம். சூழலில் நடக்கக்கூடிய பல்வேறு மாறுபாடுகள், மாசுக்கள் தான் இதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. சூழலுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய விஷயம். எங்கேனாலும் நம்ம வீட்டில் பக்கத்தில் குளத்தை காணோன்னா நம்ம குரல் கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாது. நம்ம ஊரில் குளம் இங்கே இருந்துச்சுப்பா, நான் படிக்கும்போது இங்கே தான் குளத்தில் இருந்தோம், இங்கே தான் விளையாண்டோம், இப்போ காணோம், பட்டா போட்டு பிளாட் போட்டு விற்றுட்ருக்கானுங்க அப்படின்னா அதை நம்மளும் ஆமாம்மா இங்கே என்ன செய்ய முடியும் அப்படின்னு கடந்துப்பா இல்லை ஏறிடக்கூடாது. நாம் வந்து எங்கே குரல் கொடுக்குறோமோ அது வந்து சூழல் சார்ந்த விஷயங்களுக்கான குரல். ஆனால் நம் கையில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து நம் உணவு, நம் அடுப்பங்கரை நம் கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை. நான் அடிக்கடி சொல்கிறது தான், நம்ம அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம்ம ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை கொடுக்கும். அந்த சின்ன கன்சர்ன் என்னோட கிச்சனில் நான் எவ்ரிடே இதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு எடுக்கிற ஒரு சிறு கன்சர்ன் பல விஷயங்களை மாற்றுவதற்கான ஒரு பெருமுயற்சியாக மாறும். அப்போ அதற்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு காலை உணவுக்குள்ள காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய பானம். நான் இங்கே வந்தோடனே எனக்கு வந்து ஆசையாக, சார் கொத்தமல்லி காஃபி இருக்குது சார், சாப்பிட்றீங்களா அப்படின்னாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுங்க அப்படின்னு போனேன். அப்புறம் கொஞ்சம் தயங்கி ஆச்சு, இப்போ தான் முடிஞ்சு போச்சு, டீ இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வந்தவர்கள் முதலில் கொத்தமல்லி காஃபியை சாப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஆரோக்கியத்தின் அக்கறையை தூங்கி விட்டீர்கள் ஆல்ரெடி. நான் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அது மேலே ஒரு அக்கறை வந்திருக்கு அப்படிங்கும்போது மகிழ்ச்சியான விஷயம். இது வந்து என்னென்னா டீயும் நல்லது தான், டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. கொத்தமல்லி காஃபி இருக்குன்னா கொத்தமல்லி காஃபி இஸ் அ ஃபங்க்ஷனல் பிவரேஜ். டீயை விட ஒரு சொல் மேலே. டீயும் ஃபங்க்ஷனல் தான். டீ வந்து நல்ல டீ லீவ்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். டீ லீஃப் நம்ம ஊருக்கு வரும்போது சீனாவில் வந்து அது அதனுடைய வரலாறு படிச்சிருப்பீங்க. அது சீனாவில் காய்ச்சலுக்கும் உடல் வலிக்கும் பயன்படுத்திய ஒரு விஷயம். அங்கேருந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுக்கு அதை குடிச்சு பார்த்தாங்க. அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக தினம் குடிக்கலான்னு தெரிஞ்ச உடனே உலகத்தில் இருக்கிற நல்ல நாட்டில் இருக்கிற நல்ல மரங்களை எல்லாம் வெட்டிட்டு அவங்களுக்கு வேண்டிய டீ போய் தான் போட்டாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க மிக அழகான ரம்யமான பல 100 ஆண்டுகள் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அழிச்சு தான் டீ எஸ்டேட்டுகள் எல்லாம் உருவாச்சு. காஃபி எஸ்டேட் அதுக்கப்புறம் உருவாச்சு. ஆனாலும் டீ வந்து மிகச்சிறப்பான ஒரு டீ தான். ஆனால் டீ எப்படி போடணும்னு நமக்கு தெரியணும். என்ன சார், ஒரு டீ போட்ட ஒரு பிரதமராக ஆனால் ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, எங்களுக்கு டீயை பற்றி தெரியாதா அப்படின்னு வந்து உங்களுக்கு கோவம் வரலாம். ஆனால் நம்ம வந்து டீ சாப்பிட்றது, இப்போ சாப்பிட்ட டீலேருந்து டீ வந்து அது வந்து தேநீர் கிடையாது, தேநீர் பால் பாயாசம். தேயிலை வந்து தேநீர் அப்படின்னா நல்லா தரன்னு கொதிக்கிற வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேயிலை கூட மூடி வைக்கணும். அப்புறம் ஒரு 4 நிமிஷம் கழிச்சு எடுத்து கொஞ்சம் சூடு ஆறிய பின் இதமான சூட்டோடு குடித்தா அதுதான் தேயிலை. நீங்கள் பாருங்கள், ஃப்ளைட்டில் வரான், நம்மளை பார்த்தோன்னே லைட்டாக குட்டி தொப்பை இருக்குன்னொடனே பால் ஊற்றுவா சார் அப்படிங்கிற, க்ரீமர் வேணுமா சுகர் வேணுமா அப்படிமா. பக்கத்தில் தான் ஒரு இங்கிலீஷ்காரமா, அவன்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, அப்படியே டீ இருக்கும். ஏன்னா தெரியும் அவனுக்கு நம்ம குரூப்பே ஒரு மாதிரி அப்படின்னு. ஏன்னா உலகத்திலேயே டீல பால் ஊற்றி குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம தான், தெரியும் இல்லையா? அதுக்கும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் பின்னாடி காக்கா மாதிரி ஒரு கதை இருக்கு பின்னாடி. அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புக் இருக்கு. எல்லாம் இந்த மாதிரி சின்ன புத்தகங்கள் தமிழ் மக்கள் வாங்கி படிக்கலாம். மிக மிக அழகான புத்தகம். ஏஆர் சலபதி, வெங்கடாச்சலபதினு சொல்லி அவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். வஉசியை பற்றி பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்காரு. மிகப்பெரிய ஆய்வாளர். அவர் எழுதின புத்தகம் அந்த காலத்தில் காப்பி இல்லை. அதில் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா, நாம் டீ வந்து குடிச்சு பழக்கம் கிடையாது. அந்த காலத்தில் காப்பி இல்லை புத்தகத்தில் ஒரு போஸ்டரை காட்டுவாங்க. அந்த போஸ்டர் அந்த ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கும். அந்த போஸ்டரில் என்ன கொடுப்பாங்கன்னா, இது மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்து, அந்த கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்குற போஸ்டரில் கீழே எழுதியிருப்பான்,
காபி, டீ போன்ற லாகிரி வஸ்துக்கள் வழங்கப்பட மாட்டாது. அந்த அளவுக்கு அதுக்கு மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சு. இப்ப நமக்கு சில மது வேண்டாம் அதெல்லாம் பேசுற அந்த வெறுப்பு இருக்கிற மாதிரி காபி டீ மேல வெறுப்பு இருந்த காலம் நம்மகிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அதை எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, இங்கிலீஷ்கார பெரிய பெரிய துறமார்கள் இருக்காங்கலாம், இங்கிலீஷ் கலெக்டர்கள்லாம் 1850களில் ஃபர்ஸ்ட் டீ இங்கே வந்தோடனே அவங்களுக்கு அது ஒரு மிக முக்கியமான பானம். சூடாக டீ கலெக்டரேட்டில் கொடுப்பாங்க. அப்போ டீ கலெக்டருக்கு வந்த உடனே அவர் கலெக்டருக்கு பக்கத்தில் நம்மளால் படித்த பெரிய ஆளுங்க பல பேர் உட்காந்துருப்பான்ல, அடுத்த லெவல் ஆஃபீஸர், அவன் வீட்டிலேருந்து பால் கொண்டு வந்திருப்பான். அவங்க வீட்டில் சொல்லி அனுப்பிச்சிருப்பான், இதாண்டா நல்லது, இதை குடி அப்படின்னு சொல்லி. அவர் துரை டீ குடிப்பார். அவர் இப்படி வாண்ட்ஸ் 1 கப் அப்படின்னு கொடுக்கும்போது துரை சொல்கிறாரு வேணான்னு சொல்லக்கூடாது, ஆனால் வீட்டில் அம்மா இதை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, என்ன பண்ணுறது, ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டாங்க. உண்மையிலே நடந்தது. அப்படிதான் நம்ம இப்போ குடிக்கிற பால் பாயசம், தேநீர் பால் பாயசம் சாப்பிட்றது அப்படி வந்தது தான். அதனால் காலையில் டேக் ஹோம் மெசேஜாக ஒமேகால எடுத்துக்க வேண்டியது, உங்களுடைய காலை பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக மாற்றுங்க. தினம் வேணாம். நான் சித்தா டாக்டர்னால மருந்து எழுதும் போது முக்கியமாக பத்தியம் சொல்லுவோம். நான் மருந்து எழுத பேனா வச்சோடனே சில பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் ஒரே ஒரு நிமிஷம் இந்த காப்பியை மட்டும் வேணான்றாங்க, அது வேணான்னு சொன்னீங்கன்னா இப்போவே ஃபீஸை கொடுத்துட்டு கிளம்பிடுறேன், தலை வெடிச்சிடும் எனக்கு அப்படிமா. அப்புறம் அவங்க அந்த அளவுக்கு காஃபி மேலே அதுவும் அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி காலங்காத்தால் அந்த ஃபில்டரை போட்டு அதில் இறக்கி, எனக்கும் அந்த காஃபி பிடிக்கும். நான் சும்மாலாம் பொய் சொல்ல விரும்பல, காஃபி பிடிக்கும். ஆனால் அது மேலே ஒரு பேய் வெறியோடு இருக்கக்கூடிய பீப்புளை பார்க்கும்போது நான் காலையில் அப்படி தான் குடித்தானோ, அப்படியே கள்ளி சொட்டா இறங்கணும், அது மாதிரி நான் பால் வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறது ஒரு அடிக்ஷன். ஏன்னா உண்மையிலேயே நார்மலாக இவங்க இங்கே சாப்பிட்ற காஃபிலாம் கசப்பாக தானே இருக்குது, பயங்கர தண்ணியாக இருக்குது இல்லையா, ஆனால் கேஃபின் கம்மி தான். ஆனால் நம்ம ஊர் டிகிரி காஃபியோட கேஃபின் அதிகம், மிக அதிகம். அது ஃபில்டர் பண்ணி வரும்போது மிக அதிகம். உண்மையிலேயே ப்ரெக்னென்ட் லேடிஸு, லாக்டேட்டிங் மதர்ஸ் எல்லாம் அந்த காஃபி சாப்பிடக்கூடாது, அவ்வளோ கஷ்டம். அது நம்ம டிகிரி காஃபி எடுக்கக்கூடாது. ஒரு நாளோ 2 நாளோ நம்ம ஆசைக்கு சாப்பிட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாரும் காஃபி குடிச்சுக்கோங்க. டீ ஒரு நாள் இது மாதிரி பால் சேர்த்து குடினா குடிச்சுக்கோங்க, ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் குடிக்கலாம். மீதி 5 நாள் நம்முடைய காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கும். எப்படி இருக்கலாம், சாதாரண இஞ்சி டீ குடிக்கலாம். இஞ்சி ஒரு ஸ்பூன் சாறு, இஞ்சி சாறு, கொஞ்சம் தேன், கொஞ்சம் எலுமிச்சம் சாறு போட்டு குடிக்கலாம். ஏன்னா அது மேலே ஒரு டீயில் இருக்கிற உறுப்பு வரமாட்டேங்குது, அது என்னத்தை பண்ணிட போகுது. ஆனால் உண்மையிலே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 1 ஸ்பூன் 5 ml இஞ்சி சாரும், அந்த 1 ஸ்பூன் நெல்லிக்காய் சாரோ, எலுமிச்சம்பழச்சாரோ, தேனோ, வெந்நீரோ சேர்த்து அதை வெஸ்டர்ன் அனாலிட்டிக்கல் ஐஸ் வச்சு நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்ட்லேயும் தெரப்பியூட்டிக் ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்கும். அதை நினச்சி பார்க்க. நாங்கள் அது பித்தத்தை குறைக்கணும்னு படிப்போம். பித்தத்தை குறைக்கணும் ஏன் படிக்கணும்னா, காலையில் எல்லாருக்கும் பித்தம் அதிகமாக இருக்கும். அந்த பித்தம் குறைக்கிற பானம் தான் காலை பானமாக இருக்கணும். இது எங்கள் தியரி. பித்தம்னா என்ன, அது ஒரு மெட்டாஃபிசிக்ஸ், அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் தனியாக இன்னொரு ரோமாக வரணும். அது ஆனால் ஒரு சின்னதாக சொல்லணும் அப்படின்னா, இரவில் நம்ம உடம்பு வார்ம் ஆகும். இரவு குளிர்ந்த நிலம், உலகமே பிரபஞ்சம் குளிராக இருக்கும். சந்திரனின் ஆட்சி இருக்கிறப்ப நம்ம உடம்பு மொத்த பிரபஞ்சம் குளிரும். அந்த குளிர நேரத்தில் உடம்பு வெம்மையாகும். அந்த உடம்பு வெம்மையானதான் நவீன அறிவியல் ஏர்லி மார்னிங் சீரம் காட்டிசால் 3 மணிக்கு கொஞ்சம் நிறைய சொல்லும்பா அப்படிம்பாங்க. அந்த இரவுல பித்தம் கூடி இருக்கிறது, காலையில சன்ரைஸ் ஆன உடனே அப்படியே பித்தம் குறையும். இது இயல்பா நடக்கும். அந்த டியூன் பண்ற அந்த கூடிய பித்தத்தை குறைப்பதற்கான முதல் முயற்சி தான் தலையில் தண்ணி வச்சு குளிக்கிறது காலையில. ஆனா நம்ம ஊர்ல குளிக்கிறதுங்கிறதே இப்போ பல பேர் மாறிச்சு. பல பேர் அமெரிக்காலாம் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க. அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி குளிச்சுட்டு படுப்போம் அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், குளித்தல் வேற, கழுவுதல் வேற. அழுக்கெல்லாம் கழுவணும்னா ராத்திரி கழுவிக்கலாம், எல்லாரும் மேலே கழுவி போயிடலாம். ஆனால் குளிக்கணும் அப்படின்னா காலையில் தான் குளிக்கணும். அதுவும் தலைக்கு குளிக்கணும். சார் பெரிய ஜடாமுடி இருக்கு, அதை காயெல்லாம் வைக்க முடியாது, 6:30 கிளம்பணும். அது அவங்க வேணா ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் குளிச்சுக்கு தலைக்கு. மற்றபடி எல்லோரும் தலைக்கு குளித்தல் ரொம்ப நல்லது. சுரம் அடிக்குது, ரொம்ப நெஞ்சு செடி இருக்கு, அன்னைக்கு வேண்டாம். அப்போதான் பித்தம் குறையும். ஏன்னா நாங்கள் சித்த மருத்துவத்தில் பித்தம் வாழும் இடம்னு கழுத்துக்கு மேலே தான் பார்க்குறோம். தலையில தான் பித்தம் வாழும். பித்தம் நிறைய இருக்கிறதுனால தான் இப்போ ஒரு ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும், டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும், கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சைக்கலாஜிக்கலாக பைப்போலார் மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பித்தம் அதிகரிக்கிறது தான். ஸோ அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு எளிய மொழி தலைக்கு குளிக்கிறது. அந்த குடிக்கிற பானம், நான் சொல்ற காலை பானம் பித்தத்தை குறைக்கணும். அதுக்கு இஞ்சி எலுமிச்சை பித்தத்தை குறைக்கக்கூடியது. அதே மாதிரி நீராகாரம், வெயில் குளத்துலேயே வெயில் அடிக்க முடியும். சில நாட்கள் வெயில் அடிக்கிற நாட்களில் அன்னைக்கு நீராகாரம் எடுத்துக்கலாம். சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் நல்லா கரைச்சிட்டு அந்த சாதத்தை, அந்த நீராகாரத்தை காலையில் அருந்தலாம்.
ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் ஃபுட் ஃபார் த ஸ்டமக், கட்டுக்கு. நீங்கள் உலகமே வந்து கட் பிரெயின் ஆக்சஸை பேசிகிட்டே இருக்கேன். நேற்று நான் பாஸ்டனில் நிறைய சயின்டிஸ்ட்டை பேசிகிட்டு இருந்தேன். 15-20 மக்கள் அங்கே மெசேஜ்லேயும் ஹார்வர்ட்லேயும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர்லாம் வந்து இதே நான் பேச நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார், நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் ஆப்பத்துலேருந்து ஈஸ்ட் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறாரு. தோசையில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் வேறு மாதிரி இருக்குது, ஆப்பத்தில் இருக்குது வேறு மாதிரி இருக்குது, தென்னங்களில் இருக்குது வேறு மாதிரி இருக்குது. ஸோ புளிக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகளில் இருக்கக்கூடிய கிருமிகள்னு நம்ம கிருமின்னு வார்த்தையை சொல்லக்கூடாது, நுண்ணுயிரி, அவை எத்தனையும் நம் உடலுக்கு பயனளித்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம தோசை மாவு அன்றைக்கி அரைச்சி புளிக்க வச்சு மறுநாள் சுட்டோம்னா அந்த புளிச்ச தோசை மாவு உறவுக்கு நல்லது. ஆனால் தோசை மாவுலேயே கடந்தது தான் நம்ம தப்பு. அதில் வந்து அது மாதிரி அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த புளிக்க வைத்த அந்த உணவில் நீராகாரம் காலையில் எடுத்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி எடுக்கும், ஒரு டீ எடுத்துக்கோ 2 நாள், மீதி இருக்க 5 நாள், ஒரு நாள் இஞ்சி எலுமிச்சம் முளைச்சாறு, ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நீராகாரம். இன்னும் 2 பார்த்தீங்கன்னா இப்போ டயபெட்டிக் இருக்கும், ஆவாரை தேநீர் குடிக்கலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லும். ஆவாரை குடிநீர்னு ஒரு பியூட்டிஃபுல் ஃபங்க்ஷனல் பிவரேஜ் இருக்கு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தங்கோஷ்டம் மேவிய மருதத்தோளும் விருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானேன்னு ஒரு பாட்டு. இது ஒன்றும் இளையராஜா மியூசிக்கில் வந்ததில்லை, இது என்னைக்கோ எழுதுனது, வெறும் எதுகை மோனைக்காக எழுதுனதில்லை. ஒரு வரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டும் கிட்டத்தட்ட 7 தாவரங்கள். ஆவாரை கொன்றை நாவல், அலைக்கடல்ங்கிறது கடல் அழிஞ்சில், கோஷ்டம்னா சாதி கோஷ்டம், இவையெல்லாம் சேர்த்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் காவிரி நீரும் வத்தும் கடல் நீரும் வத்தும்னு எழுதி முடிக்கிறான். என்ன அர்த்தம் அப்படின்னா, காவிரி நீர்னா யூரின்ல குளுக்கோஸ் போகிறது இனிப்பாக இருக்கும். யூரின் டேஸ்டிங்கிறது வந்து உலகம் முழுக்க இருந்த ஒரு டயக்னோஸ்டிக் மெத்தட். பெரிய பெரிய பிரபுக்கள்லாம் ஐரோப்பாவில் வந்து யூரினை டேஸ்ட் பண்ணுறதுக்குனே ஒருத்தர் இருப்பான். மன்னருக்கு வந்து யூரின் கொஞ்சம் வேகமாக போகுது, குலோப் ஜாமுன் சாப்பிட்டாரான்னு தெரியல, அதில் இனிப்பாக இருக்குது, நாளையிலேருந்து அவருக்கு அதை கட் பண்ணுன்னு சொல்றதுக்குனே ஒரு வைத்தியரை வச்சுருந்துருக்காங்க. அப்படியான அந்த சர்க்கரை அதிகம் கலந்து போகுதுன்னா டயபெட்டாலஜிஸ்ட் தெரியும், 180 தாண்டி சுகர் ஓடுது ரத்தத்தில் அப்படின்னு தெரியும். அவர்களுக்கு அந்த காவிரி நீர், கடல் நீர் எப்படி இருக்கும், உப்பாக இருக்கும். ஸோ மிகப்பெரிய அளவில் உனக்கு உப்பு கழியுது அப்படின்னா உனக்கு சிகேடிக்குள்ளே போயாச்சுன்னு அர்த்தம். ஸோ 2க்குமான பானம் என்று எழுதியிருக்காங்க. இது வெறும் பாடல். ஆனால் கடந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 15 பேப்பருக்கு மேலே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்படி குளுக்கோஸ் ரெசிஸ்டன்ஸில் அது வேலை செய்யுது, எப்படி டிரான்ஸ்போர்டேஸ் என்சைம்ஸை கூட்டி அந்த இன்சுலின் உள்ளே போய் செல்லுக்குள்ளே போய் அப்டேக் ஆகி எனர்ஜியை கன்வெர்ட் ஆகணும். அதுதான் பிரச்சனையே இப்போ நம்மக்கிட்ட. அதுக்கு அந்த டிரான்ஸ்போர்டேஸ் என்சைம் ஒரு 7 என்சைம் இருக்குது. அதுக்கெல்லாம் அந்த ஆவாரை கஷாயம் நல்லா இருக்குங்கிறான். இப்போ நம்ம ஏன் காலையில் ஆவாரை குடிநீர் குடிக்கூடாது சார்? அது காஸ்கோவில் கொடுக்காங்களா, அமேசானில் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்கள் ஊரில் ஆட்டாம்பட்டியில் கிடைக்கும். நீங்கள் அந்த ஊரில் போய் நீங்கள் ஊருக்கு போயிட்டு 23 46 கிலோ கொண்டு வரும்போது அடையார் ஆனந்த மோனில் தொக்கு, அப்புறம் இதில் போய் டப்பான்னு வாங்குற மாதிரி கொஞ்சம் ஆவார கஷாயம், கரிசலாங்கண்ணி பொடி இதெல்லாம் வாங்கிட்டு போனோம். அதுக்கு ஒரு 6 மாதமாக ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து யாராவது வந்து இங்கே குழந்தைய வளர்க்குறதுக்கோ இவங்கெல்லாம் வருவாங்களா, அங்கேருந்து கிளம்பி அவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லுங்க. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நாம் வந்து கொஞ்சம் இதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன மெனக்கெடல் தான். அந்த மெனக்கெட்டு நம்ம வந்து அந்த கரிசலாங்கண்ணியை ஒரு டீயை குடிக்கலாம். நெல்லிக்காய் தேநீர் குடிச்சு பாருங்கள். இது மாதிரி மல்லி காஃபி போட்ட மாதிரி ஜஸ்ட் நெல்லிக்காய் பொடி, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பல டாலர் இதெல்லாம் கிடையாது. நெல்லிக்காய் பொடி அதிகபட்சம் போனால் 30-40 ரூபா இருக்கும் இந்தியன் ருபீஸில். 100 கிராம் 50 கிராம் ஒரு ஸ்பூன் போட்டு வெந்நீரில் போட்டு டிகாஷன் இறக்கி அதில் தேன் விட்டு சூடாக குடிச்சு பாருங்கள். அந்த சுவைக்கு நாம் அடிமையாகும். நெல்லிக்காயில் மட்டும்தான் அது ட்ரை ஆனதுக்கப்புறமா விட்டமின் சி ப்ரிசர்வ்டாக இருக்கும். மற்ற காயில் வந்து வெயிலே பாதி போயிடும் உலர வச்சா. நெல்லிக்காயில் இன்னும் இருக்குது. அப்படி ஒரு நல்ல இந்த மாதிரியான மருத்துவ கூறுகள் உள்ள எளிய உணவுகளை ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக வச்சுக்கணும். சளி ரொம்ப இருக்குது, இருமல் எப்போ இருக்குது, எந்த நேரம் தும்பிகிட்டே இருக்கும். ஆகச்சிறந்த காலை பானம்னா கரிசலாங்கண்ணி டீ தான். கரிசாலையை வள்ளலார் வந்து அப்படியே தொழுது வணங்கணுங்கிறார். அவ்வளவு வச்சிருக்கும். அதுக்கு பேர் தமிழில் சித்த மருத்துவத்தில் பேர் தேகராஜன். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணேன்னு ஒரு பாட்டு. காகம் உண்ணும் சளி தீரும், காக்கா உண்ணக்கூடிய சளி தீரும்னா என்ன அர்த்தம்னா, இருமி துப்புனானா துண்டா வந்து விழுற சளியை காக்கா கொத்திட்டு போயிடும். அது ஒரு ஹை புரோட்டீன், ஒரு மியூகோலைட்டிக், ஒரு மியூகோ புருலண்ட் ஸ்பூட்டம். அது உள்ள இருக்க புரதத்தோடு சேர்ந்து வெளியே வரும். அப்படி ஒருத்தர் இருமி துப்புறானா அவனுக்கு பிராங்கைட்டிஸ் இருக்கும், கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு அட்டோபிக் பிராங்கைட்டிஸ் இருக்கும். அப்படி இருக்கிறவர்களுக்கான பானம் என்று கரிசாலையை சொல்றாங்க.
ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்தது. கோவிட் நேரத்தில் கனடாவில் உள்ள கான்கார்டா மெகிலாத்தில் அங்கே உள்ள பல்கலைக்கழகத்தில் நிமோனியாவுக்கு பயன்படக்கூடிய பல்வேறு மூலிகைகளை உலகம் முழுக்க தேடினாங்க. அதில் தேடப்பட்ட மிக முக்கியமான மூலிகை வந்து கரிசலாங்கண்ணி. அவங்க ஆராய்ச்சி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கரிசால் அப்படின்னு ஒரு டேப்லெட் வந்தாலும் வரும். அதை நம்ம $4 கொடுத்து காசு போல $2 கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போவோம். ஆனால் அது வரட்டும், அதுக்கு 10 வருஷம் ஆகும், அதுக்கு ஒரு பேட்டன்ட் வரணும், அதுக்கு ஒரு பெரிய கம்பெனி எல்லாம் வரணும். அது வர்ற வரைக்கும் நம்ம கரிசலாங்கண்ணியை நம்ம ஊரில் வாங்கிக்கோமே, எளிதில் கிடைக்கக்கூடிய வீடாக தானே வருது அது. ஸோ காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக நம்ம எடுத்துக்கொள்வோம். இது ஃபர்ஸ்ட் யூஸ். ரெண்டாவது காலை உணவு. காலை உணவில் இங்கே கொஞ்சம் வந்து இளைய சமூகம் தவிர்க்கிறாங்க, நிறைய தவிர்க்கிறாங்க. 6:30-7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப ஏதாவது நான் அங்கே போய் ஸ்பூந்தி குடிச்சிக்கிறேன், அங்கே போய் ஒரு எக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன், இல்லைன்னா அந்த டப்பா உணவு வந்து தண்ணியில் கரைச்சி குடிக்கிறது அப்படி எடுக்கிறேன்னு இருக்காங்க. கொஞ்சம் காலை உணவில் கூடுதல் அக்கறை வேணும். புரதங்கள் அதுவும் இப்போ 40களில் இருக்கவங்க முகம் நிறைய தெரியுது. ஸோ நம்ம 40ஸ்ல இருக்கிறவங்க வந்து கூடுதலாக புரதச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவு. ஏன்னா நம்ம ப்ரோட்டீனில் ரொம்ப வீக், நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் வந்து. அப்போ நமக்கு அந்த அறிவு இல்லை. நம்ம அன்னைக்கு சாப்பிட்ட உணவுகள் வந்து நமக்கு போதுமானதாக இருந்தது, வாழ்வியல் அதுக்கு ஏற்றாற்போல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரில் இன்னைக்கு நமக்கு 2 விதமான சேலஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து கம்யூனிகபிள் டிசீஸ், அது தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி கோவிட் போயிருச்சு அப்படின்னு கேட்டால் போயிருச்சு, ஒரு 2 வைரஸ் வரலாம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ சார் வரலாம் அப்படின்னா அது ஒரு 63 லட்சம் வைரஸ் வர்றதுக்கு ரெடியாக இருக்கு. ஒரு கோவிடுக்கே என்ன குத்த வச்சதுன்னு நமக்கு தெரியும். 63 லட்சம் வைரஸ்கள் இது மாதிரி வரலான்னு உங்கள் ஊர்லேருந்து தான் பேப்பர் போடுறாங்க. ஹைபர்நைட் ஆகியிருந்த அண்டார்டிகால இருந்தெல்லாம் வெளியே கிளம்பிட்டாங்க. அப்புறம் திபெத்தில் இருந்து வந்ததெல்லாம் கிளம்பிடுச்சு. இதெல்லாம் என்ன பண்ணும் ஏது பண்ணோம் நமக்கு தெரியாது. முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பூமி வந்து ஒரு வைரோஸ்பியர். பூமி அவங்களுக்கானது. பூமியில் நீங்கள் உங்கள் ஊரில் கிராண்ட் கேனியனில் போய் நீங்கள் அதனுடைய ஒரு ஆழத்துலையும் இருந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் அவ்வளோ ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பூமி வைரோஸ்பியர், அது வந்து முழுக்க வைரஸ்கானது. நாம் ஒரு 1.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டோம். கடைசியாக வந்த உயிரினம். நம்ம எப்போவுமே வீட்டில் கடைக்குட்டி படாத பாடு படுத்தும். அந்த மாதிரி தான் பூமியை நம்ம படாத பாடு படுத்தி அது இப்போ வைரஸ்லாம் யோசிக்குது, இவனை வச்சிருக்கணுமா வேணாம் அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் ஒரு சின்ன யோசனை தான் ஒரு பாடுபடுத்திட்டு போச்சு கோவிட்ல. அது ரொம்ப யோசிச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. நிறைய நேரங்களில் நாம் வந்து சில வரலாற்று உண்மைகளை கடந்து போயிடும். கோவிடை பற்றி இன்னைக்கு ஜாலியாக ஜோக்கடி சிரிச்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு எப்படி இருந்தது நமக்கு பதறி எப்படியெல்லாம் சிக்கல்ல நம்ம இருந்தோம். பல யோசனை வருது. டைனோசரஸ் எப்படி இருந்துச்சு? ஸ்பீல்பர்க் படம் வர்ற வரைக்கும் டைனோசரஸை பற்றி நம்ம பெருசாக தெரியாது. நம்ம வந்து அப்படியே எக்ஸிபிஷன்லாம் பார்க்கும்போது அப்படி வச்சுருக்காங்களா, இவ்வளோ பெருசாக இருந்ததா, பள்ளி மேலே இருக்குன்னா பெருசாக இருக்கே அப்படின்ட்டு போயிட்டே இருந்தோம். ஆனால் உலகம் முழுக்க இந்த டைனோசரஸோட இடம் இருக்குது. எல்லா இடத்துலையும் எல்லா எக்ஸிபிஷன் நான் உலகம் முழுக்க நிறைய ட்ராவல் பண்ணால் எல்லா இடத்துலையும் ஒரு 2 வச்சுருக்காங்க. அதுக்கு வேற ஒரு பேர் வச்சு டைனோசரஸோடைய இது குட்டி, இது பெரியப்பா, சித்தப்பான்னு வச்சுருக்காங்க. ஆனால் இது எல்லாம் ஒரு நாள் செத்து போயிருக்கேன். யோசிச்சு பாருங்க. அத்தனை டைனோசரஸும் இந்த பூமியை ஆண்ட மெகா ஃபானாஸ். நம்ம இன்னைக்கு இருக்க ஒரே மெகா ஃபானா யானை. அன்னைக்கு இருந்த மாமூத்து மாதிரி டைனோசரஸ் இஸ் அ மெகா ஃபானா. அவன் எப்படி இறந்துருக்கும்? ஏதாவது கோடு போட்டு நான்லாம் கருப்பு, நீ சிவப்பு, இந்த எல்லை தாண்டக்கூடாது, இங்கே சோறு கட்டுவேன் அப்படின்லாம் வந்து அதை அடிச்சுக்கிட்டது இல்லை. அடிச்சுட்டு செத்துருக்காரு. ஆனால் இறந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு வைரஸ்னால தாக்கப்பட்டு மொத்தமாக இறந்துருக்கலாம். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், அந்த ஃபின்லாந்து, அந்த பக்கம் இருக்கக்கூடிய நார்வே, ஸ்காண்டினேவியா எல்லாத்துலேயும் மிகப்பெரிய அளவில் இருந்தது மாமூத்து. இன்னைக்கு இருக்க யானை மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு பெரிய மிருகங்கள். அந்த மாமூத்தை இன்னைக்கு காணும், சுத்தமாக இல்லை. எப்படி போச்சு? இப்படி இந்த பறவைகள் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் போகுது அப்படின்னா வைரஸ்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கணுங்கிறது ஒரு அனுமானிக்கப்பட்ட விஷயம். ஸ்பில் ஓவர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஸ்பில் ஓவர் புக்கு படிச்சு பாருங்க. அதில் இந்த ஜூனோட்டிக் வைரஸஸ்னால எப்படிலாம் வரும்னு கோவிடுக்கு முன்னாடி எழுதிய புத்தகம். அது மிக மிக அழகாக எழுதியிருப்பார் அவர். அப்போ கம்யூனிகபிள் டிசீஸ் முன்ன மாதிரி இல்லாமல் புதுசாக வைரஸ். நான் கிளம்பி வரும்போது மங்கி வைரஸ்ன்னு ஒன்று சொன்னாங்க. எப்போ வருது, மாஸ்க் எடுத்து தூக்கி மாட்டிக்கோ, பழையபடி எல்லாத்தையும் வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஆஸ்பத்திரியாக மாத்திரா பழையபடிப்பான்ல, அதே மாதிரி நம்ம வந்து அப்பப்போ அந்த N95 எங்கே இருக்குது தேடு அப்படிங்கிற ஒரு சூழல் கொண்டு வராங்க. அது ஒரு பக்கம். முதல்ல நான் சொன்னேன் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆடிட்டு இருக்க பக்கம். அப்போ அந்த 2க்கும் எதிரான ஒரு எதிர்ப்பு ஆற்றல் நம்மக்கிட்ட ஏற்கனவே இன்னேட் இம்யூன் சிஸ்டம் இருக்குது, அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் இருக்குது. நம்ம வெள்ளணுக்கள், காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸ், மண்ணீரல், கல்லீரல், நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அவற்றை சீராக்கக்கூடிய விஷயத்தில் ஒன்று புரதம். அதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறேன். புரதம் நமக்கு ரொம்ப அவசியமான விஷயம். நம்ம முன்னாடி இதை பற்றி தெரியல, இன்னைக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது காய்ச்சல் வந்துன்னு வச்சுக்கலாம், பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். பாய் விரிச்சு படுக்க வச்சுருவாங்க எங்கள் அம்மா.
அப்படி காய்ச்சல் வந்தால் எங்கள் அப்பா அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஆஸ் மை சன் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஐ ரெக்வஸ்ட் 3 days லீவ் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பார். தோசை சுட்டு தருவாங்க, சூடாக ரசம் சோறு கிடைக்கும். அது ஒரு சந்தோஷமான கனாக்காலம். காய்ச்சல் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ காய்ச்சல் நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்தால் நமக்கு எப்படி இருக்கு? 2 நாள் தாண்டிடுச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கும் பயமாக இருக்குது, எங்களுக்கும் பயமாக இருக்குது. சார் 2 நாளாக காய்ச்சல் குறையலை அப்படின்னு எதுக்கும் பிளேட்லெட் பார்த்துருப்பா, வெள்ளணுக்களை பார்த்துரு, கொஞ்சம் டெஸ்ட் கூடுது. புதிய தொற்றுக்கள் வைரஸ்கள் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தோடையே அணுகக்கூடிய அளவுக்கு காய்ச்சல் பயமுறுத்துது. அதனால நம்ம உணவுல புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுறது, புரதத்தை எடுக்கிறதுக்கு நம்ம தட்டுல நம்ம எப்போ பார்த்தாலும் இட்லி, வடை, மசால் தோசை, பூரி, பொங்கல் இப்படியே சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். எனக்கு இந்த இட்லியும் வடையும் ஒன்னா எப்படா சேருதுன்னு பல ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இந்த காக்கா மாதிரி ஏதாவது அறிவியல் இருக்குமா பின்னாடி? எப்போ பார்த்தாலும் விஜய் திரிஷா மாதிரி கடை தட்டுல இட்லியும் வடையுமே சேர்ந்து வருது அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. வடை நம்மகிட்ட ஏற்கனவே இருந்தது. வடை உளுந்து தலைப்பீதின்னு சங்க இலக்கிய காலங்கள்ல அந்த வடை எப்படி இருந்து நம்ம படிச்சிருக்கோம். இட்லி தான் 13ஆம் நூற்றாண்டுல வந்துச்சு. எப்படி நம்ம மகாபலிபுரத்தை ஆண்டு கொண்டிருந்த பல்லவ மன்னர்ல ஒருத்தன் டூர் போறானா இல்லை போரிட போனானா போய் இந்தோனேஷியாவில் போய் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டான். இந்தோனேஷிய அரசி ஒருத்தியை கூப்பிட்டு வந்துட்டான். உடனே அவரோட மாமனாரில் அவருக்கு எப்போவுமே கஷ்டம், அவருக்கு தானே இருக்கு. அவர் உடனே கூடயே 10 உணவு கலைஞர்களை எப்போ பிள்ளைய கூப்பிட்டு போற, உங்கள் ஊர் சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு இந்தோனேஷிய உணவு கலைஞர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் டம்ப்ளிங் தெரியும், ரைஸை வச்சு செய்கிற கொழுக்கட்டை அவங்க சீனர்களும் இந்தோனேஷியர்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் அரிசி மாவு அரைச்சி உருட்டி கொடுத்தான். இங்கே பார்த்தா நம்மால் உளுந்து ஆட்டிட்டு இருக்கான். அப்ப நம்ம காப்பிக்காக தான் 2ஐயும் ஒண்ணா அப்படி ஆகுனதுதான் இட்லி. அப்படித்தான் இட்லி வந்துச்சு. இட்லியின் வரலாறு கிளாட் ஆல்வாரிஸ்ன்னு ஒரு மிகப்பெரிய அறிஞர் எழுதுல தான் நான் சொல்றேன். உண்மையிலேயே இட்லி 13ஆம் நூற்றாண்டு தான் வந்துச்சு. சங்க இலக்கிய காலத்திலேயே நம்ம சாப்பிட்டதுப்பா இது எப்படி வேணாம்னு சொல்லுங்க. சங்க இலக்கியம்னா இல்லை, நம்ம பயவர்த்தம் பண்ண சேட்டையில தான் அப்படி மாட்டியிருக்கோம். ஸோ இட்லி ஒரு சிறப்பான உணவு, அதுவும் சந்தேகம் இல்லை. ஆகச்சிறந்த குழந்தைகளுக்கான உணவுல முக்கியமானது இட்லி. அந்த இட்லி ஆனால் எப்படி இருக்கணும்னா, இனிமேல் உங்கள் இட்லி கருப்பாக இருக்கணும், சிகப்பாக இருக்கணும், இல்லை ப்ரௌனாக இருக்கணும். அட்லீஸ்ட் நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வேணால் மல்லிகைப்பூ வாங்கி சாப்பிட்டுக்கோ. எதுக்கு வெள்ளை வெளியேறு இட்லி? இந்த வெள்ளைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளணும். வெள்ளை கலர்ல மாத்தினது தான் பல பிரச்சனை. வெள்ளை கலர் அரிசி, வெள்ளை கலர் பால், வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய பிராய்லர் கோழி, வெள்ளை கலர் மைதா மாவு, இது எல்லாம் வெள்ளை சர்க்கரை எல்லாமே நமக்கு ஒரு சிக்கலை தரக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. நம்ம இட்லி உண்மையிலேயே ஒரு கருப்பா இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும். நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேங்க. இப்போதான் ஒரு 2 வருடம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க என்னை இப்படி பார்த்தோன்னே இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படி தலையை திருப்புறாங்க. பார்த்தாங்க. அப்புறம் சார் நீங்க தானே அந்த கம்பு, வரகு, சோளம் ஆமாம்மா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிலாகிப்பு. அவர் பார்த்துருக்கோம், இவர் நிறைய டிவியில் காலங்காத்தாலும் எனக்கு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில சந்தோஷத்துல அவங்களுக்கு ரொம்ப உற்சாகம். சார் நீங்க எங்க திருநெல்வேலியில இங்க எங்க வந்திருக்கீங்க, இங்கே அவங்க ஊரு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு பையன் இருந்தான். அவன் போன்ல அப்படி விளையாண்டுட்டு இருந்தான். அவனை அப்படியே தட்டிடே நங்கிள்டா அப்படின்னு இப்படி காமிச்சாங்க. அவன் இப்படி பார்த்து அவன் உலகத்துல நான் கிடையாது, அவன் பாட்டு திரும்ப விளையாண்டுட்டு இருந்தான். ஆனா அவங்க அம்மாவுக்கு யார்கிட்டயாவது சொல்லி ஆகணுங்கிற இதுல அவன் பையனை தட்டிடே இவர் தாண்டா அந்த கம்பு வரகு, நான் உனக்கு வரகு உப்புமா பண்ணி கொடுப்பேன்ல அப்படிலாம் சொன்னாங்க. அவன் உடனே போன் அப்படி வச்சு கொஞ்ச நேரம் எனக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நானும் மனசை திடப்படுத்திட்டு சொல்றா அப்படின்னு நான் என்ன. அவன் உடனே ஏங்கள் நீங்க தானே இந்த அழுக்கு இட்லி, அழுக்கு தோசை, வீட்டுல எங்க அம்மா ஒழுங்கா இட்லி ஆட்டிட்டு இருந்தா. என்ன வேதனைன்னா, கருப்பை அழுக்கு என்று நினைத்த சமூகமாக மாறினதான் நம்மளுடைய பெருங்குற்றம். கருப்பு தான் சிறப்பு, எல்லா விதத்திலும் கருப்புல அவ்வளவு சிறப்பு. ஆனா நம்ம எவன் எடுத்தாலும் நம்ம ஐ நீட் a fair girl for my bride னா செருப்பால் அடிக்கணும். அதெல்லாம் அதாவது இன்னும் அப்படி எழுதிட்டு இருக்காங்க, இன்னும் அட்வர்டைஸ் பண்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு இத்தனை படிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு வந்ததுக்கு அப்புறம் கருப்பு என்றால் அது ஒரு அழகில்லை, இல்லைன்னா கருப்பு என்றால் குணமில்லை நினைக்கக்கூடிய ஒரு கேடுகட்டத்துல அவன் கருப்பான இட்லியை பார்த்து சந்தேகப்படுறான். அந்த பையனுடைய கேள்விக்கு பின்னாடி இருக்கிறது சமூகத்தினுடைய தவறான கற்பிதங்கள் தான் அவன் மனசுல. அழுக்கு தோசை என்கிற வார்த்தை வருது, அழுக்கு என்கிற ஒரு வார்த்தை. அதை
பிச்சு வெளியே தூக்கி எறியணும். நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் எவ்வளவு புரிஞ்சான், என்ன ஏன்டாக்கி மொத்தம் நினைச்சாங்கிறது வேற. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வந்து தோசைக்கு வந்து உளுந்து, நம்மலாம் சின்ன பிள்ளையில கருப்பு உளுந்து தான் போட்டு ஆரம்பினோம். அப்புறம் கையை வச்சு அதை தொலியை நீக்கிட்டு இருந்தோம். அப்போ பாதி கொஞ்சம் சேர்ந்துரும். அப்புறம் முழு உளுந்து தோசைன்னு எங்கள் ஊர்ல எல்லாம் பண்ணுவாங்க. அப்படியே கருப்பு உளுந்தை போட்டு ஆட்டி, தோசையை விடவே மாட்டோம்னா நம்ம தான், அப்படியே முழு உளுந்து தோசை வச்சு அதுக்கு ஒரு வெள்ளை பூண்டு சட்னி அரைச்செல்லாம் எங்கள் அம்மா கொடுப்பாங்க. அப்படி வந்து உணவை வந்து அந்த கருப்பு தொலியை நீங்கள் வந்து பிரித்து உருட்டு பருப்புன்னு ஆகிட்டோம். அதே பெரிய மாபெரும் உருட்டு தான். அந்த தொலியை வந்து ஃபீனால்ஸ் எல்லாம் பிரிக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு போகுது. அதில் இருக்கிறது பூரா ஆந்தோசைனின்ஸ், அதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட். அதையே நம்ம சாப்பிடக்கூடாது. அதில் ஏதாவது நச்சுத்தன்மை இருக்கா, அதில் ஏதாவது கெடுதல் தான் நீக்கலாம். அப்படி எங்கேயும் எந்த புத்தகத்திலையும் எங்க நியூட்ரிட்டிவ் வேலையும் தொலியில் இருக்கக்கூடிய கருப்பு தப்பு என்று சொன்னதில்லை. நாம மட்டும் இந்த வெள்ளை வியாதிக்குள்ள போய் மாட்டிட்டு தொலியை தூரப்படும். தயவு செய்து நண்பர்களே, உங்கள் வீட்டில் நாளையிலிருந்து தோசை கருப்பாக இருக்கட்டும், இட்லி கருப்பாக இருக்கட்டும். நல்லா மாப்பிள்ளை சம்பா அரிசியை போட்டு கருப்பு உளுந்தை போட்டு நீங்க ஆட்டி அந்த தோசை இட்லி சாப்பிட்டு பாருங்க, அதனுடைய சுவையும் தனித்துவம். ஏன் இந்த வெள்ளைக்கு மேல பிரியம்னா, அந்த வெள்ளை வெள்ளையில இருக்கும்போது அது இனிப்பை தூண்டும். முழுக்க குளுக்கோஸ் குப்பி. இது வெள்ளை கலர் அரிசியா இருக்கட்டும், வெள்ளை கலர் இதாக இருக்கட்டும், பியூர் குளுக்கோஸ். அதுக்கு 4 ஸ்பூன் சர்க்கரையை போட்டுட்டு தண்ணியை குடிச்சு வெளியே போகலாம். அவ்வளவு இனிப்பை அது கொடுக்கும். ஆனால் கருப்பை கொடுக்கும்போது இதுவும் கார்பு தான். நீங்க வந்து அப்படியெல்லாம் கருப்பு இருந்தால் உடனே இதுல கார்பு 40% நினைக்க வேண்டாம். இதுலயும் 65% இருக்கு. ஆனா என்னன்னா, கூடுதலா ஒரு லைகோபீனோ, கூடுதலா ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்டோ, கூடுதலா ஒரு ஆந்தோசைனினோ இருக்கும்போது இது எல்லாம் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர்மாங்க. நம்மளுடைய செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் கூறுகள் மாற்றதுனால அவைதான் நமக்கு பல இன்ஃப்ளமேஷனை கொடுக்கறதா இருக்கட்டும், புற்றை கொடுக்கறதா இருக்கட்டும், அத்தனைக்கும் காரணம் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். அதை வெளியேற்றக்கூடிய சத்து அந்த கருப்பு தொலி உளுந்துல இருக்கு. இப்போ தோசை இட்லி இப்படி இருக்கட்டும், உங்க சாப்பாடுல தட்டுல வந்து நான் பல நேரம் சொல்றேன், ஒரு 4 நாள் முன்னாடி கூட இங்கே கூட ஒரு மெடிட்டரேனியன் ஹோட்டல் போகலாம் அப்படின்னு போனோம். அங்கே வந்து ஒரு க்ரீக் சாலடை நான் ஆர்டர் பண்ணேன், அது சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு என்ன ஆசையாக இருந்ததுன்னா, இதே மாதிரி நம்ம உணவே ஒரு சாலட் தயாரிக்கலாமா, ஃபோட்டோலாம் எடுத்து அப்படிலாம் பண்ணால், அவன் நல்லா ஆலிவ்ஸ் வச்சுருக்கான், நிறைய லெட்யூஸு, இங்கே இருக்கக்கூடிய ஸ்பினாச்சு, அதுக்கப்புறம் நிறைய ட்ரை ரைசின்ஸு, அவக்காடோ துண்டு எல்லாம் போட்டு அழகாக சாப்பிடுது. முழுசாக சாப்பிட முடியல, முக்கால் சாப்பிட்றதுக்குள்ளே இங்கே எதையுமே காப்பி வாங்கினா கூட பாதி தான் குடிக்க முடியுது. நான் வந்து உணவை வீணாக்கக்கூடாது என்று ரொம்ப உறுதியாக நினைக்கிறேன். தட்டில் ஒரு பருக்க கூட வைக்கக்கூடாது, கேட்கும் போது குறைவாக வச்சுக்கணுமே ஒழிய வீணாக்கக்கூடாது என்று கற்பிதம் கொண்டவன். ஆனால் காப்பி இன்னைக்கெல்லாம் பாதி டம்ளர் மேலே குடிச்சா குடம் நிறைஞ்ச மாதிரி இருக்கு வயிறு. ஆனால் அப்படிதான் இங்கே கொடுக்குறாங்க, சாலடும் அப்படி இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம காலை உணவை இப்படி திட்டமிடலாம். நல்ல வந்து சாலடு, ஒரு சூப்பு, ஒரு ஸ்மூதி, 2 எக்கு, கொஞ்சம் சுண்டல், நிலக்கடலை, பாதாம், இப்படியெல்லாம். நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் எக்கு சாப்பிடலாம். எக்கு சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறவங்க ஒரு சோயா பன்னீரோ இல்லைன்னா தொஃபுவோ இல்லைன்னா சோயா சங்க்ஸ்லாம் கிடைக்குது. நான் ஒரு கூட்டத்தில் இப்படிலாம் சொல்கிறேன், இப்படி உங்கள் டப்பாவில் வந்து சாலடு, சூப்பு, அப்புறம் கொஞ்சம் அவக்கடை இருந்தால் இல்லை பாதாம் பருப்பு வைங்க, நிலக்கடலை வைங்க. ஒருத்தர் இருந்துச்சு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாக, ஏன்னா நடுவில் தோசையை காணோம் அப்படின்னு அவருக்கு பதட்டம். ஏன்னா இப்படிலாம் சாப்பிட்டே பழகலை. பட் இன்னமும் பழகணும். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடம் இப்படி சாப்பிட சொல்லுங்கள், என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இங்கிருந்து சொன்னா பயங்கரமா கேட்பாங்க. ஏன்னா அங்க ஆழ்வார்பட்டியில பல பேர் கினோவா வாங்க போயிட்டு இருக்காங்க. டேய் கீன்வா கிடைக்குமா, டேய் தினையரிசி இருக்குடா சாப்பிட்றா அப்படின்னா, இல்லை என் பையன் அங்கே வந்து கீன்வால தான் சோறு சாப்பிட்றான், $9 கொடுத்து நான் வாங்கினேன், அதே தாண்டா இங்கே சாப்பிடுங்க அப்படின்னா. ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு எஜுகேட்டட் பாப்புலேஷன், ஒரு கீ ஒப்பீனியன் லீடர்ஸாக இருக்கிறவங்க சொல்கிற விஷயம் அங்கே கேட்கும். நாங்கள் எல்லாம் இதான் சாப்பிட்றோம் அப்படின்னா அங்கே கேட்கும். ஸோ காலை சாப்பாடு இப்படி தான் நீங்கள் சாப்பிடுங்க, இதுதான் நல்லது என்று உங்கள் சகோதரர்களிடம், உங்களுடைய பெற்றோர்கள், ஏன்னா நீங்கள் நிறைய பேர் மாறிட்டீங்க, எனக்கு தெரியும், நிறைய பேர் இப்படி தான் சாப்பிட்றீங்க, அங்கே மாறலன்னும். அதை நம்ம இங்கிருந்தும் அந்த ஒப்பீனியனை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ காலை உணவு இப்படி புரதங்கள் நிறைந்த ஒரு உணவாக இருக்கட்டும். மதிய உணவு சாப்பிடும்போது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 கேட்டகரியாக வச்சுக்கலாம். ஒர்க்கிங் லஞ்ச் மாதிரி இருக்கு, நான் வந்து வெறுமான சாலடும் இதுவும் தான் சாப்பிட்றது, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஃபென்டாஸ்டிக், தப்பு இல்லை. நம்ம 2 வேளை உணவு தான், பெரிய உணவாக சாப்பிட வேண்டியது 2 வேளை தான் எடுக்கணும். ஒரு வேளை மத்தியானம் அப்படி வெறும் சாலடும் சூப்பு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வந்து நான் சாப்பிட்றேன்னா வெல் அண்ட் குட், தப்பு இல்லை. ஆனால் சாயந்தரமோ மதியமோ சாப்பிடக்கூடிய அந்த உணவு 6 சுவைகளும் இருக்கணும். அறுசுவை உணவாக இருக்கணும். அறுசுவை ரெஸ்டாரண்ட்டில் போய் தாலி ரைஸ் சாப்பிடலாமா சார் அப்படின்னு கேட்காதீங்க. 6 சுவைன்னா 6 சுவைக்கு பின்னாடியே மருத்துவ குணம் இருக்கு. சுவைங்கிறது வெறும் நாக்கில் உள்ள டேஸ்ட்டுக்குள்ளது மட்டும் கிடையாது. ஒரு சுவைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய தத்துவ புரிதல் இருக்கு. அது ஒரு ஃபினாமினலான ஒரு சயின்ஸ். இன்னைக்கு வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய சயின்டிஸ்ட் அதை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
ஆனால் அந்த டேஸ்ட் எப்படி வருதுன்னு முதல்ல தெரியணும். டேஸ்ட் ஒரு தாவரத்துக்குள்ள டேஸ்ட் வருதுன்னா கொஞ்சம் காலமாக நம்ம நினச்சது சைலம் புளோயம் வழியாக தண்ணீரும் தாவரத்தினுடைய வேர் முடிச்சுகளில் ஒட்டி இருக்கிற பூஞ்சைகள் வந்து கீழே இருக்கிறத எடுத்து அது மூலமாக தான் ஒரு கொய்யா இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு புரிதல் இருக்குது, அதுதான் உண்மை. ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு சயின்ஸ் இருக்குது. என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு கூறுகளையும் ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்குது. ஒரு தண்ணீர் இருக்குது அப்படின்னா அது வந்து கபத்தை உண்டாக்கும் நம்ம உடம்புக்குள்ள. ஒரு வெள்ளை பூசணிக்காய் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது நீர் காய்கறி. அது வந்து ரொம்ப சளி பிடிக்கிற ஒருத்தருக்கு அது அவசியம் இல்லை. ஒரு நீர் நிறைய இருக்கக்கூடியது. ரொம்ப இனிப்பு இருக்கு, அது கபத்தை உண்டாகும். ஏன்னா இனிப்பு சுவை அப்படிங்கிறதே அந்த நீர் பூதத்திலிருந்து உருவாகுது. தண்ணி இல்லாமல் இனிப்பு வரவே வராது. அப்போ நீர் பூதத்திலிருந்து வர்ற விஷயம் நமக்குள்ள ஒரு மியூக்கஸை வந்து கொஞ்சம் கூட்டும். இதுதான் எங்களுடைய புரிதல். ஒரு சுவைக்கு பின்னாடி 5 பூதங்கள் இருக்கு. 5 பூதம்னு சொன்னா நீங்க என்னமோ பூத படம்னு நினைச்சிடாங்க. 5 பூதங்கிறது நிலம், நீர், காற்று, தீ. இந்த 5 யூனிவர்ஸனுடைய 5 காம்பனண்ட். இந்த பஞ்சபூத பஞ்சீகரணம்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த பஞ்சபூத பஞ்சீகரணித்து தான் அந்த 6 சுவை வருது. அப்போ அந்த 6 டேஸ்ட்டும் மிக மிக முக்கியமானது. பார்த்து ஒரு உணவுலையும் நம்ம இப்படியான சுவை தான் எனக்கானது. 6 சுவையும் எல்லாருக்குமானது அல்ல. நல்லா புரிந்துக்கணும். 6 சுவையில எனக்கானது என்னங்கிற புரிதல் எல்லார்ட்டையும் இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ChatGPT அதை சொல்ல மாட்டேங்குது. ஆனால் கொஞ்ச நாள்ல சொல்லிடும். நாங்கள் நிறைய எழுதிக்கிட்டே இருக்கோம், அதை எப்படியாவது தேடி பிடிச்சி எடுத்து கொண்டு வந்துடும் கொஞ்ச நாள்ல. ஸோ ChatGPT சொல்றது வரைக்கும் நம்ம வந்து நம்ம பாட்டி சொல்றதை கேட்டுக்கணும், இல்லை வீட்டில் சொல்றவங்கள கேட்டுக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் பாயிண்ட் இனிப்பு வந்து அதை நம்ம கொடுக்கலன்னா இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இனிப்பு மேலே பதட்டம் இருக்குது, நல்லது தான். ஏன்னா ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு ஒரு 20 வருஷத்தை காலி பண்ணிட்டானுங்க. ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இனிமேல் இனிப்பு வந்து வேண்டாம், டைரக்ட் சுகர் வேண்டாம். ஆனால் இனிப்பு சுவையுள்ள பழங்கள் மிக மிக முக்கியமானது. டயபெட்டிக்காக இருந்தால் வாழைப்பழம், மாம்பழம் வேண்டாம், ஜாக் ஃப்ரூட் வேண்டாம். மற்ற எல்லா பழங்களும் ஏதாவது ஒரு வகையில் உடலுக்கு நலம்பை. பெரும்பாலும் 85% அதில் தண்ணி தான். எல்லா பழங்களையும் 80-85% வாட்டர் இருக்கு. மீதி இருக்கிற எல்லாமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் மாலிகூல் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆப்பிளோ, அவக்காடாவோ, கொய்யாவோ, பப்பாளியோ, வாட்டர்மெலானோ எல்லாத்துலேயும் ஒரு நலக்கூறுகள் இருக்கு. ஸோ நம்மளுடைய உணவுல இந்த 6 சுவையில இனிப்பு அப்படின்னா அது பிரதானமாக பழங்களிலிருந்து கிடைக்கணுங்கிறத முதல் பாயிண்டா வச்சுக்கணும். யூனிவர்சலா டைவர்சிஃபைடா என்ன கிடைக்குதோ, எனக்கு எங்கள் ஒமஹால என்ன பழங்கள்லாம் கிடைக்கும் தெரியல, அருகாமையில் கிடைக்கக்கூடிய பழத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் வந்து ஊர்லேருந்து நெல்லிக்காயை ஃப்ரோசனாக கொண்டு வந்து இங்கே சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். நெல்லிக்காய் அங்கே வரும்போது சாப்பிடுங்க. ஒருவேளை நீங்கள் வரும்போது கொஞ்சம் கிடைக்குன்னா எடுத்து வந்து சாப்பிடலாம். பட் எதையும் வந்து வெளியூரில் இருந்து கொண்டு வந்து எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நான் நம்மாழ்வாருடைய சிஷ்யன், அவர் அடிக்கடி சொல்கிறது வந்து கோ லோக்கல். உனக்கு பக்கத்தில் என்ன விளையுது அதை நல்லா சாப்பிடும். என்ன விளையுதோ அதை எங்கே அருக உடனே கிடைக்குதோ, ஒரு 2 நாள் 3 நாளில் பறித்து உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னா அது மிகச்சிறந்த ஒரு முதல் தேர்வாக இருக்கட்டும். இனிப்பு பழங்கள்லேருந்து வரட்டும், ஆனால் அதுவும் குறைவாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக இனிப்பு சுவை நம்ம உடம்புல சேரக்கூடாது. இனிப்பு வந்து ஒரு ஃபியூயல் ஃபார் லாட் ஆஃப் இஷ்யூஸ். நீங்கள் டயபெட்டிக் மட்டும் கிடையாது, டயபெட்டிக்கில், கேன்சரில், இன்ஃப்ளமேஷன்ஸில் எல்லாத்துக்கும் இனிப்பு ஒரு முக்கியமான காரணம். இனிப்பு சுவை குறைக்கணும். 2வது குறைக்க வேண்டிய தமிழ் சமூகம் மிக மிக முக்கியமாக யோசித்து குறைக்க வேண்டியது உப்பு. ஆவுன்னா நம்ம ஊரில் உப்பை போட்டு தாளித்து எடுத்து, உப்பு வந்து உலகத்திலேயே வந்து மிக அதிகமாக உப்பு சாப்பிட்ற கூட நம்ம தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். பர் டே ரெக்குயர்மெண்ட் ஆஃப் சால்ட் வந்து 4 கிராம் தான். ஒரு நாளைக்கு 4 கிராம். என் கணக்கு போட்டு பாருங்க, அவங்க வீட்டில் 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா 4 பேர் இருக்க வீட்டில் ஒரே மாதத்தில் காலியாகுது. அது டைரக்ட் சால்ட்டு. அது இல்லாமல் எல்லாத்துலேயும் கீரையில், காய்கறியில், பழங்களில், கோல்கேட் பேஸ்ட் வரைக்கும் உப்பு இருக்குது. அப்போ அந்த உப்பு இல்லாத ஒரு உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும். ஏன்னா உப்பு வந்து ஒரு பாதுகாப்பாக பல பயன்கள் இருக்கு. அது வந்து உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லியிருக்காங்களா சார்னா, அது குப்பையில போற பண்டத்தை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. உப்பே பட்டோம்னா நம்ம குப்பையில போயிடுவோம். அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அவ்வளவு சிக்கல் உள்ள பிரச்சனை. எனக்கு டயபெட்டிக்ல சிகேடி அதிகமாறுவதற்கான, இந்தியாவில தான் டயபெட்டிக் சிகேடி அதிகமா இருக்கு. மற்ற ஊர்ல இருக்க டயபெட்டிக் சிகேடியை விட இங்க அதிகம். காரணம் என்ன, நமக்கு நெஃப்ரான்ஸ் அளவு கம்மி. நெஃப்ரான்கள் அளவு கம்மியாக இருக்கும்போது நம்ம மற்ற WHO 4 கிராம் சொன்னால் நம்ம 2 கிராம் சாப்பிடணும். நம்ம 8 கிராம் சாப்பிட்றோம். வீட்டில் சாம்பாரில் உப்பு குறைஞ்சுன்னா காவுன்னு குதிக்கிறாங்க வீட்டில். அது எப்படி உப்பு போடல, ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க, வீட்டில் என்ன உனக்கு உப்பு கூட போட தெரியலையான்னு சண்டை நடந்துட்டு இருக்கும். ஆமாம், போட தெரியல, இருந்தால் சாப்பிடலாம், வெளியே போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை நாம் எடுத்தால் அப்படின்னா தான் வந்து இனிப்பையும் உப்பையும் குறைக்கணும். 2வது புளிப்பு காரம், அது மிதமாக எடுத்துக்கணும். பல வகையில் நமக்கு நல்லது பயக்கக்கூடியது புளிப்பில் இருக்குது. ஆனால் அதை வத்த குழம்பா சாப்பிடுவேன்,
புளியோதரையாக சாப்பிடுவேங்கிறத பிரச்சனை. மிதமான புளிப்பு, ஒரு நாள் தக்காளி பழம், ஒரு நாள் நெல்லிக்காய், ஒரு நாள் எலுமிச்சம்பழம், ஒரு நாள் புளி. ஒன்று புளி எடுத்திங்கன்னா டாட்டாரிக் ஆசிட், எலுமிச்சைனா சிட்ரிக் ஆசிட் இருக்கும், தக்காளினா ஆக்சாலிக் ஆசிட் இருக்கும். இந்த ஒரு அமிலங்களும் ஒரு பணியை நமக்கு செய்யும். இல்லை சார் நான் குடம்புளி செய்கிறேன், உடம்பு எடை குறையுங்கிறாங்க. மலபாரில் எல்லாம் மீன் கறிக்கு அதை பயன்படுத்துகிறாங்க, நல்லது. அதில் ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ இப்படி ஒரு புளியும் மிதமாக லைட்டாக இருக்கட்டும். ரொம்ப புளிப்பாக உள்ள உணவுகள் அடிக்கடி வேண்டாம். காரம் தேவைப்படுற இடத்துல மிளகு சேர்த்துக்கொள்ளணும். பெப்பரை முதல் பிரதானமாக, அதுவும் ஃப்ரெஷ்லி கிரேட்டடாக, மிளகு பவுடராக வச்சுருக்காதீங்க. ஏன்னா மிளகை பொடி பண்ணிட்டீங்கனாலே அதனோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப குறைஞ்சிடும். அதில் இருக்கக்கூடிய பல நல்ல பொருட்கள் வாலட்டைலாக வெளியே போயிடும். அப்போ அது ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணி சாப்பிடக்கூடிய மிளகுத்தூள். காரம் தேவைப்படுற இடத்துல எல்லாம் மிளகு பயன்படுத்துங்க. ஏன்னா மிளகாய் அப்படிங்கிறது மிளகு போல இருந்ததுனால தான் சில்லியிலிருந்து அந்த பச்சைக்கலை காய்க்கு மிளகாய் நம்மால் பேர் வச்சாங்க. அது வரைக்கும் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம மிளகாயை சாப்பிட்டதில்லை. மிளகாயத்தில் நம்மால் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா, நான் 3 நாள் முன்னாடி என் பையன் இருக்கான்னு அவன் ரூமில் போய் தங்கியிருந்தேன் 3 நாள். அவங்க ஒரு சின்ன இடம் எடுத்து 5-6 பேர் சேர்ந்து தங்கியிருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜை திறந்தா விதவிதமான ஊறுகாய் எல்லா அம்மாக்களும் பாசத்தோடு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன இப்போ தான் படிக்க வந்திருக்காங்க. அது ஒரு தெலுங்கு ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் அங்கிள் ஒரு சொல்லுது, ஒரு பொண்ணு அங்கிள் நீங்கள் எங்கள் ஷ்ரிம்ப் ஊறுகாய் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறது. அது அப்படியே சாப்பிட்டா ஏதோ அட்டாமிக் எனர்ஜி வர்ற மாதிரி இருக்குது. பயங்கரமாக ஹீட், அவ்வளவு காரம். காரம் பேயாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மிளகா வற்றல் காரம். மிளகா வற்றல் கண்டிப்பாக வயிற்றுக்குள்ள பல சிக்கல்களை உண்டாக்கக்கூடியது. நம்மால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பஜ்ஜி போடுறாங்க. நம்மளுக்கு பார்த்துருக்கீங்களா, விட்டா விரலை கூட வெட்டி பஜ்ஜி போடுறோம். வாழைக்காய் பஜ்ஜி, வெண்டைக்காய் பஜ்ஜி, எல்லாத்துலேயும் மிளகாவத்தில் போட்டு கடலை மாவை கரைச்சி பஜ்ஜி போட்டால் சாப்பிட்றாங்க. மிளகா வற்றல் குறைத்தாகணும், ரொம்ப எடுக்கக்கூடாது. மிளகு தேவைப்படுற இடத்துல மிளகை பயன்படுத்தி கொள்ளணும். ஸோ புளிப்பு காரத்தை மிதமாக வைத்துக் கொள்ளுங்க, இனிப்பு உப்பை குறைத்து கொள்ளுங்க. மீதி என்ன 2 இருக்கு, கசப்பும் துவர்ப்பும். அதுதான் ஹீரோயின் நமக்கு. ஆகச் சிறந்த சுவைகள் அந்த 2. நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க 2 பேரும் மட்டும் நம்ம வீட்டில் விட்டுருக்க மாட்டோம். நம்மளுடைய போன வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கசப்பான உணவு நம்ம எடுத்துருப்போமா, தினம் எடுத்துருப்போமான்னா இருக்காது. அதுலேயும் சில பேர் எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாவக்காய் செய்வாங்க. சொல்லிட்டு, சார் எங்கள் வீட்டு பாவக்காய் ஜாங்கிரி மாதிரி இருக்கும் சார், அதில் வெல்லத்தை போட்டு எண்ணெயை வச்சு வதக்கி அதை அப்படி இதாக மாற்றி இப்படி ரோஸ்டாக ஸ்வீட்டாக ஆக்கி கொடுப்பாங்க. அதில் பாவக்காவும் செத்துரும், கொஞ்ச நாள் நாமும் செத்துருவோம் சாப்பிட்டா. இது பாவக்கான கசப்பாக இருக்கணும். நம்ம கசப்பாக சாப்பிடக்கூடிய அந்த கசப்பு சுவையை ரசித்து லயிக்கக்கூடிய மனதை நாம் பெற்றுக்கொள்ளணும். சுவைகள் மீதான பற்று. நம்மகிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இனிப்பு சாப்பிட்டோன்னே மூளையில பெல் அடிக்கும், என்டார்பின் சுரக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். காலகாலமா இன்னைக்கு இல்லை, இனிப்பால் இறைவனுக்கே அதை தானே கொடுக்குறோம். சக்கரை பொங்கல் வைக்கிறோம், அவரு கேட்டா செஞ்சாரு, சக்கரை பொங்கலா கேட்டாரு, இல்லை ஏதாவது காரமா வச்சா கோச்சு போறா கிடையாது. ஆனா நம்ம மனம் இனிப்பில் மகிழ்வோம். அதனால நாம மகிழ்றதுனால மீனாட்சி மகிழ்வோம், பிள்ளையார் மகிழ்வாருன்ட்டு மோதகம் உருட்டி அவருக்கும் சுகர் வந்துடும். நீங்க மோதகமா உருட்டி ஒரு விஷயம் தெரியுமா, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை யானைகளும் டயபெட்டிக் யானை தெரியுமா? தமிழ்நாட்டு கோயில்களில் இருக்கக்கூடிய அத்தனை, பொய் சொல்லல, டேட்டா போய் படிச்சு பாருங்க. ஒரு யானைன்னா 25 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கணும். அது தண்ணிக்கு தேடி தண்ணீர் அருந்தி விட்டு உணவு அருந்தி சாப்பிட்ற உணவு அவ்வளவு சாப்பிடணும். நம்ம ஊர்ல இருக்க அத்தனை கோயில் யானையும் சக்கரை பொங்கலாக சாப்பிட்டு தேங்காயும் பழமும் சாப்பிட்டு இப்படி மட்டும் தானே அது ஆடுது. அதோட ஆக்ஷனே இல்லை, அவ்வளோ டயபெட்டிக் ஆயிடுச்சு. உண்மையிலே வேதனையா இருக்கு. யானைக்கும் டயபெட்டிக் ஆகின ஒரே கூட்டம் நம்மள தான் இருக்கும். அங்க உட்கார வச்சு நாம தான் ஆனது இல்லாம அதையும் இப்படி டயபெட்டிக் யானையாக்கி, எனக்கு அதை கேட்டு ரொம்ப வெறுத்து போச்சு. எப்படி சார், நிறைய சந்தேகம் வரும். பெரிய உடம்பா இருக்க குண்டா இருக்கவங்களுக்குலாம் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் பொதுவாக. இப்போ யானைக்கு ஏன் புற்றுநோய் வரல? அது இவ்வளோ பெரிய மெகாஃபானாவா இருக்க, அதுக்கு வரணும்னா அழகா ஒரு வெட்டினரி சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணார். சார், P53ன்னு ஒரு ஜீன் இருக்கு, அது புற்றுநோய் வர்றதை பார்த்து டக்குன்னு அடிக்கக்கூடியது. அது நம்மக்கிட்ட நேரடியாக ஒரு பிரைமரியில் தான் நம்மக்கிட்ட இருக்கு. யானைக்கு பல இடங்களில் மறைந்து இருக்கு அந்த ஜீன். அதனால ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஜெனட்டிக் மெக்கானிசம் இருக்கிறதுனால தான் அது மெகாஃபானாவாக இருந்தாலும் புற்றுநோய் வரல. ஸோ இயற்கை எவ்வளவு நல்ல விஷயங்களை மிக அழகாக வச்சிருக்கு. நாம போய் சக்கரை பொங்கலை கொடுத்து அந்த டயபெட்டிக் ஆகினா அந்த P53 காணாமல் போயிடும். அதனால நம்ம ரொம்ப யோசித்து உணவை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு விஷயங்கள்லையும் மிக அக்கறையா இருக்கணும். இனிப்பை குறைத்து தான் ஆகணும்.
நிச்சயமாக இன்னைக்கு குறைக்கக்கூடிய கட்டாது. அதுவும் அந்த ஸ்வீட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாக்லேட்ஸில் முன்னாடியெல்லாம் நான் அமெரிக்காலாம் வந்தால் எல்லாம் ஏதாவது ஹெர்ஷி சாக்லேட் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படிலாம் வாங்கிட்டு வந்த காலம் இருக்கலாம். ஒன்று வாங்கவே மாட்டேன், யார் வந்தாலும் தயவுசெய்து வாங்கிட்டு வராதீங்க, வேணாம் சாக்லேட் வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். நிறைய பேர் நீங்களும் அந்த மனநிலையில் இருப்பீங்க. அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு இனிப்பு நாம் சின்ன பிள்ளையில அதிகபட்சம் ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடுவோம், டவுசர் பாக்கெட்டில் போட்டு வச்சுருப்போம். அதை எடுக்கும்போது பாக்கெட்டில் இருக்கிற நூலோடு சேர்ந்து வரும். அதை வாயில் வச்சு சப்பி 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 அது வேகமாக கரையக்கூடாதுங்க, அது எவ்வளோ பிரயத்தனம் பண்ணுவோம். ஓரமாக வச்சு நாக்க நகட்டாமல் அது மெதுவாக கரைய எவ்வளோ நல்லா இருந்தது. அதுவும் சக்கரை தான், அதுவும் இனிப்பு தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதை தாண்டி இனிப்புகள் கிடையாது. இன்னைக்கு இவன் சாப்பிட்றான் சிலுக்குன்னு ஒரு சாக்லேட், எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். அதை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறான். பெரிய நம்ம தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு பெரிய திருவிழா வரும் February 14. அந்த திருவிழா தெரியும் இல்லையா? அந்த திருவிழா அன்னைக்கு உன் காதலிக்கு உன்னால் வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான மிட்டாய் சிலுக்கு அப்படின்னு ஒரு சாக்லேட் 150 ரூபா. அங்கே உள்ள விலை 150 ரூபா. பயங்கர ஆகுது. அது நீ கொஞ்சம் நக்கிக்கோ, நான் கொஞ்சம் நக்கிறேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் வேற. அது அப்படி வாய்க்குள்ள வெடிக்கும், வாயில இது வரும் அப்படின்னு. நல்லா நான் கேட்பேன், இந்த சாக்லேட்டோட என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் கேட்பரிஸ் கொக்கோ இஸ் குட் ஃபார் ஹெல்த், கொக்கோ இஸ் டார்க் சாக்லேட் இஸ் குட் ஃபார் டார்க் சாக்லேட் சாப்பிட்டா HDL குறையும், கொலஸ்ட்ரால் அப்படின்னு நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ இருக்கு? சாக்லேட்டில் 3% இருக்கு. 97% ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். அதில் ஹை ஃப்ரக்டோஸ்லேருந்து எடுக்கக்கூடிய பட்டு வேகமாக சர்க்கரையை ரத்தத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சோளத்தினுடைய இனிப்பு இருக்கு. இன்னைக்கு பல பெண்கள், தமிழ்நாட்டில் இருக்க பெண்களில் PCOD பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுறதுக்கு அது ஒரு காரணம். நம்ம எல்லாத்துலேயும் சின்ன பிள்ளையிலேருந்து கணக்கில் 100 வாங்கினா சாக்லேட்டு, இதில் 100 வாங்கினா லஞ்சம் அப்பவே பழக்கிறோமா. அப்படியே கொடுத்து கொடுத்து இனிப்பு கொண்டாட்ட மனோபாவத்தில் கொடுத்ததனுடைய விளைவு அவங்களுக்கு குளுக்கோஸ் ரெசிஸ்டன்ஸ் அந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலேயே வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அது PCODயில் ஆரம்பித்து இன்ஃபர்டிலிட்டி வரைக்கும் வரக்கூடிய விஷயங்கள் கூடிக்கொண்டே போகிறது. ஸோ அப்போ நம்ம முதல்ல நினைத்து கொள்ள வேண்டியதுன்னா, கொண்டாட்ட மனோபாவம் எல்லா சுவையிலும் இருக்கட்டும். கசப்படு கொண்டாடுன்னு ஒரு ஈவெண்ட்டே கொண்டு வரணும். நம்ம கசப்பில் விதவிதமான கசப்புனா வெறும் பாவக்காய் மட்டும் இல்லை, வெந்தயம் கசப்பு தான். ஆகச்சிறந்த தாவர விஷயங்களில் வெந்தயம் ஒன்று. வெந்தயத்தில் மட்டும்தான் சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் ஃபைபர் நிறைந்து இருக்கிற ஒரே தானியம் அதுதான். நீங்கள் வெந்தயத்தை தினம் அதை ஒரு மந்திரம் மாதிரி காலையிலையும் மதியமும் சாப்பிடலாம். சாதாரண சும்மா வறுத்து பொடி பண்ணி பாட்டில் வச்சு ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுக்கலாம். நிறைய பேர் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் முளை கட்டி சாப்பிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒபிசிட்டியோ டிஸ்லிபிடிமியாவோ இல்லைன்னா ஒரு டயபெட்டிஸோ இருந்தால் அப்படியே பொடி பண்ணி சாப்பிட்டா தான் நல்லது. ஏன்னா தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை கொட்டிடுவாங்க, அதில் இருக்க சாலிபிள் ஃபைபர்லாம் போயிடும். அதில் முளைக்கட்டி வருதுன்னா அந்த முளைக்கட்டி வளர்வதற்கான சத்தை அது வெந்தயத்தினுடைய பிற கூறுகள்லேருந்து அதை எடுக்கும். ஸோ எல்லாத்துக்குமானது கிடையாது. வெந்தயம் முளைக்கட்டி சார் சின்ன பிள்ளைகள் இருந்தால் கொடுங்க. இப்போ டயபெட்டிக்காக இருக்கிறோம், கொலஸ்ட்ரால் இருக்கிறோம்னா வெந்தய பொடியை தினமும் கசப்பாக எடுக்கணும். சுண்டைக்காய் ஆகச்சிறந்த IBS மாதிரி இருக்கிறவங்க, ஒரு இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் இருக்கு, இல்லை இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், சுண்டைக்காய் மிகச்சிறந்தது. வயிறை சீர்படுத்துறதுல சுண்டைக்காய்க்கு அவ்வளவு பயன் இருக்கு. அது வத்தலாம் எடுத்துக்கலாம். வத்தலாம் எடுத்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து வந்தால் வத்தலாம் வாங்கிட்டு வந்தால் தண்ணியில் கழுவி காய வச்சிருங்க, ஏன்னா பூரா உப்பாக இருக்கும். அது இல்லை நம்மளே போடும்போது உப்பு இல்லாமல் போட்டு அந்த சுண்டைக்காய் வற்றல் எடுத்துக்கணும். கசப்பு சித்த மருத்துவத்தில் மிகவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சுவை. எங்கள் மருத்துவத்தில் மூலிகைகளை லிஸ்ட் பண்ணும் போது கசப்பாக இருக்கிற மூலிகைகள் தான் ஆகச்சிறந்தது. நிலவேம்பு, எல்லாத்துக்கும் கோவிட் காலத்துல எல்லாம் நிலவேம்பு கஷாயம், சிக்கன் முனியா குடித்தோம். ஏன் அது நல்லா இருக்கு அப்படின்னா, பல ஆய்வுகள், உலகம் முழுக்க சொல்லக்கூடிய ஆய்வுகள் என்னன்னா, அந்த பிட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். பஞ்சதிக்தம்னு ஆயுர்வேதம் சொல்லும். பஞ்சதிக்தம்னா 5 கசப்பு: நிலவேம்பு, மலைவேம்பு, கறிவேம்பு, சிவனார் வேம்பு, சர்க்கரை வேம்பு. இந்த 5 வேப்பிலையில தான் செய்வாங்க. அந்த 5 வேம்பும் சேர்ந்து நெய்யில் விட்டு காய்ச்சி இந்த அட்டோபிக் டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா, அதுக்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்து. வெறும் கசப்பு, அது ஒன்றும் பெரிய வித்தெல்லாம் கிடையாது. அப்போ என்ன சொல்லுவோம், வீட்டில் கசப்பு ஒரு அட்டோபிக். நிறைய இந்தியாவிலலாம் இங்கே இந்தியன் சில்ட்ரன் பார்ன் இன் US நிறைய பேருக்கு அட்டோபிக் 2 மாதத்துலேயே வரக்கூடிய குழந்தைங்க நிறைய இருக்காங்க. ஸோ அவங்க வளர்ந்து வரும்போது அது ஒன்றும் பெரிய வியாதி கிடையாது, கொஞ்சம் வளர சரியாகும், எக்ஸ்டர்னலாக கொஞ்சம் போட்டு சரி பண்ணிக்கலாம். பட் கசப்பை அந்த குழந்தைங்க முதல்லேருந்தே கொடுத்துட்டு இருக்கணும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எதை எடுத்தாலும், அது ரொமட்டாய்டாக இருக்கட்டும், SLEயாக இருக்கட்டும், இல்லை எனி ஒரு ஆட்டோ இம்யூன் சொரியாசிஸாக இருக்கட்டும், ஆட்டோ இம்யூனில் வர விட்லிகோவாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் கசப்பு மிக மிக முக்கியம். அதுலேயும் குறிப்பாக ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வரக்கூடிய ஆட்டோ இம்யூனில் கசப்பு முக்கியம்.
அதில் நல்லா ஏன் அதனுடைய மருத்துவ சூட்சுமத்தை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பெரும்பாலான ஆட்டோ இம்யூன் வந்து ஒரு காலத்தில் அது வந்து வைரல் டிசீஸ் என்று சொல்கிறார். வைரஸ்னால தான் ஆட்டோ இம்யூனா, நீ பேர் தெரியல, அந்த வைரஸ் தான் இங்கே ஒரு ஆட்டோ இம்யூனா தேவையில்லாம ஒரு நம்ம சொல்லுவோம் ஒரு வார்த்தை, தேவையில்லாம ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகுது. அது தேவையில்லாமல் நம்ம உடம்பு டெவலப் பண்ணல, ஏதோ ஒரு தேவை, நமக்கு தெரியாத ஒரு தேவை அங்கே இருக்கு. நமக்கு இதுவரை பெயரிடப்படாத ட்ரில்லியன்ஸ் ஆஃப் வைரஸையும் பாக்டீரியாவும் வச்சு கலையிறோம் நம்ம. அதுக்கு அது உருவாக்கி இருக்கிறது. அந்த ஆன்டிபாடிஸ் கண்டு அதுக்கு பேக்கெட்ல இருக்க வைரஸ் தெரியாது. ஆனால் பொதுவாகவே வைரஸை செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கசப்பு சுவை. ஸோ கசப்பு கொண்டாடி நம்ம வீட்டில் தினம் சேர்க்க வேண்டிய ஒரு சுவையாக இருக்கட்டும். உமாகாவுடைய டேக் ஹோம் மெசேஜா இதையும் வச்சுப்போம். கசப்பு தினம் நம்ம வந்து அதாவது என்ன இயல்பா என்ன கிடைக்குதோ பக்கத்தில் கிடைக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கணும். ஸோ மதிய உணவை இப்படியான சுவை வச்சுப்போம். கடைசியா இரவு உணவு. இரவு உணவு 6:30 மணி 7 மணிக்கு முடிச்சிடணும். 6:30 7 மணிக்கு நம்ம இரவு உணவை முடித்தோம்னா பாதி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு வந்து மிக மிக அவசியமா இருக்கும். நிறைய இப்போ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் இப்போ ரொம்ப பிரபலமாயிட்டு வர்றதுல ஏன் மிகச்சிறப்பாக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் ரொம்ப புதுசுலாம் கிடையாது. நம்ம காலகாலமாக சமணர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. சந்தியில தான் சாப்பிடணும். காலையில் எந்திரிச்சா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்க, சூரியன் அடைஞ்சா அதோட பிடிச்சிருக்கா, இதுக்கு மேலே சாப்பிடாத. இதுதான் வந்து பலகாலமாக நம்மகிட்ட இருந்தது. 3 வேளை சாப்பிட்டது, இப்போ மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது, அதெல்லாம் வேதனையாக இருக்குது. ராத்திரியில் வந்து போய் அங்கே ஒரு நாள் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு 1:30 மணி 2 மணிக்கு இறங்குறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் வந்து கீழ்பாக்கில் இருக்கிறான். நான் அண்ணா நகர் போனோம். சரி அவனை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே போயிடலான்னு அப்படியே காரில் 2 பேரும் பேசிட்டே போய் அவனை ட்ராப் பண்ணிவிட்டு நான் வரேன். அண்ணா நகரில் ராத்திரி 2 மணிக்கு டிராஃபிக் ஜாம். அப்படியே மொத்தமாக செகண்ட் அவென்யூ அப்படியே, நீங்கள் யாராவது சென்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், செகண்ட் அவென்யூ அப்படியே நிற்குது. நான் ஏதாவது விபத்தாக இருக்குமோ, போலீஸ் எதுவும் நிற்கிறாங்களா என்னன்னு என் டிரைவர்கிட்ட அவர்கிட்ட கேட்குறேன், என்னப்பா உள்ள எப்படி இருக்குது, 2 மணிக்கு என்ன ஆச்சுன்னு பாரு அப்படிங்கிறேன். அதெல்லாம் உள்ள சார் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னா, என்னன்னா நம்ம வந்து அங்கே ஒரு பெரிய பிரியாணி கடை கூட்டம் இருக்குது. வேதனை ஆயிடுச்சு. நான் இறங்கி நடந்து போனேன். அவனை இந்த வண்டியை எடுத்து நான் போய் பார்த்து வரேன்டா அப்படின்னு சொன்னேன். உங்களை பார்த்தா எவனாவது அடிச்சிட போகிறான், நீங்கள் வந்து பத்திரமா ஏறுங்க அப்படின்னே சொன்னான். நான் சொல்லிட்டு இல்லை நான் பார்த்து வரேன்னு இறங்கி அப்படியே நடந்து போனால் நடு ராத்திரியில் இளைஞர்கள் கூட்டம் அப்படி இருக்கு. 2 மணிக்கு இவனு 2 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சு 4 மணிக்கு வீட்டுக்கு ஒழுங்காக போவானா போகலான்னு தெரியல. போய் அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு எழுத்துப்பான். அன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி. இப்போ சனிக்கிழமைக்கு அம்மனுக்கு கூழுத்துற மாதிரி பிரியாணி சாப்பிட்றது ஒரு கூட்டமாகி போச்சு. மிகப்பெரிய அளவில் நடு இரவில் இப்படி சாப்பிட்றாங்க. அப்புறம் இன்னொன்று நல்லா யோசிக்கணும். இரவு உணவு ரவிக்குமார் எங்களுக்கெல்லாம் தெரியும், எங்கள் ஊர்ல எல்லாம் இரவு உணவு அப்படின்னா மத்தியான சாப்பாடோட மீதி. மத்தியானம் சோறு கொஞ்சம் கூட இருக்கும், அதை வச்சுருவாங்க. ரொம்ப பெரிய கூடுச்சுன்னா அன்றைக்கி ஒரு வேளை ரசம் வைக்கலாம், இல்லைன்னா கூழ் வத்தல் வறுத்து கொடுப்பாங்க. அதுதான் சாப்பாடு. நைட் சாப்பாடுனா ஒரு எளிய மதியத்தில் உள்ள மீதி. ராத்திரி எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கிற பள்ளி காலத்தில் இரவில் பிரியாணியோ கூட்டாஞ்சோறோ கூட பண்ணது கிடையாது, பண்ண மாட்டாங்க. மீதியை தான் கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு இரவு உணவு எங்கள் ஊர்ல எல்லாம் விருந்து உணவாயிடுச்சு. டேய் நைட்டு என்ன சாப்பிட்ற, உப்புமா செய்யலான் இருப்போம் அப்படின்னா நீ சாப்பிட்டுக்கோ, நான் ஸ்விக்கியில் போட்டுக்கிறேன். இந்த ராத்திரியில் சோப்பு கலர் டப்பாவை திரிச்சிட்டு திரியிற கூட்டத்தை நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் இரவில் தனக்கு வேண்டியதை சாப்பிட்றதுன்னா இரவு லைட்டாக சாப்பிட்றான். அவன் வந்து ஒரு ஸ்பெகட்டி வாங்கலாமா, பாஸ்தா வாங்கலாமா, அதில் வந்து எடுத்து வந்து அதில் வந்து வடை சாப்பிட்லாம், உளுந்த வடை நல்லா இருக்குன்னு அப்படி பார்ப்பான். உடனே உங்கள் ஊர் மக்கள்லாம் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கனால அது ஏஐயில் காட்டும். ஒய் டோன்ட் யூ டேக் எ டோனட் அப்படின்னு அது அங்கேருந்து வரும். இவன் பார்ப்பான், வடை மாதிரியே தான் இருக்குது, ஆனால் இது ஏர்போர்ட்டில் 150 ரூபாய்க்கு விற்கிறான். ஆனால் டோனட்டே சாப்பிட்லாமே, டங்கின் டோனட்ஸ் வாங்குற முடியல நம்மளால். இவன் யோசிக்கிற 2 நிமிஷத்தில் ஏஐ யோசிக்கும், வெளியே போயிடக்கூடாது, 50% ஆஃபர், டக்குன்னு வந்து 50% ஆஃபர். அப்போ கூட அவனுக்கு யோசனை வரும், சார் வடையே போயிடலாமே, எதுக்கு 50% ஆஃபர் சொல்கிறானே அப்படின்னு அவனுக்கு வணிக உத்தியோகம் கூட யோசிப்பான். நம்மால் அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ள அடுத்து டக்குன்னு ஏஐ சொல்லும், கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற அனிதா இதை தான் சாப்பிட்ருக்கா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீ அடிக்கடி சேட் பண்ணுறவ, நாளைக்கு நீ இதை டோனர் சாப்பிட்டேன்னா அவ கூட மரத்தடியில் உட்காந்து இதை பேசலாம் அப்படின்னு அது சொன்ன உடனே டகால்னு முடிவேறும். ரைட் ரெடி. அதுக்கு தெரியும் இவன் யார்கிட்ட சேட் பண்ணிகிட்டே இருக்கான், என்ன பேசுகிறான், அவன் பேசுகிற விஷயத்தில் என்னெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் 30 செகண்டில் எடுத்து கொடுக்கக்கூடிய மாபெரும் நபர்கள் நீங்கள் தானே. பல பேர் வேலை செய்கிறீங்க எல்லா இடத்துலையும். இப்படி வரதுனால எது சொல்ல வரேன்னா, உணவை தேர்ந்தெடுப்பது நீங்கள் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேர்ந்தெடுக்குது. அப்போ அவனுடைய சாப்பாடு இப்படி தான் இருக்குது. நீங்கள் புத்தகம் படிக்கக்கூடிய நண்பர்கள் நெக்ஸஸ் என்று ஒரு புத்தகம் இருக்குது, யுவான் உராரி எழுதிய புத்தகம். தமிழ்லையும் படிக்கலாம்,
நான் ரொம்ப ஆங்கில புத்தகம் நிறைய படிப்பேன், நான் தமிழில் அதை எப்படியாவது படிச்சிருவேன். நாகலட்சுமி சண்முகம்னு ஒரு அம்மா எழுதியிருக்காங்க, நெக்ஸஸ் அப்படிங்கிற புத்தகத்தை தமிழாக்கம் செய்து அதிர்ந்து போயிட்டு அதை படிச்சு. அந்த யுவான் நொராரி வந்து எழுதுறாரு, எப்படி வந்து இந்த இன்டர்நெட் உலகம் நம்மளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. முன்னாடிலாம் வந்து ஃபோன் வந்து பீப் அப்படின்னோடனே ஏதோ நமக்கு ஒரு ரிவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்து அந்த மெசேஜை பார்ப்போம். இப்போ அது பீப்லாம் அடிக்க வேண்டாம், அரை மணி நேரத்துக்கு எடுத்து இப்படி பார்க்குறோம், ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. எப்படி மாறணும் நம்ம? அது இல்லாத உலகத்திற்குள்ளே போக முடியாத ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம உணவையும் சேர்ந்து கட்டுப்படுத்துகிறது. இனிமேல் நீங்கள் என்ன சாப்பிடணும், எது நல்லது, எது கெட்டது, இது உனக்கு என்ன அப்படிங்கிறத வணிகம் மிகப்பெரிய அளவில் பிடிப்பதற்கான அத்தனை உத்திகளையும் எடுத்துகிட்டு வருது. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பற்றி உங்களுக்கு தெரியும். அது வச்சு அது எவ்வளோ தூரம் வணிகம் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அது நலமாக இருக்குமா நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ மிக கவனமாக நம்முடைய உணவை திட்டமிட வேண்டும் நண்பர்களே. நான் சொல்லிய அந்த உணவை காலையிலிருந்து இரவு வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சின்ன உதாரணம். இது அப்படியே நீங்கள் வந்து இதிலிருந்து நீங்கள் விரித்து உங்களுடைய அனுபவங்களை வைத்து இந்த சுவை சார்ந்த விஷயங்கள்ல இங்கே என்ன கிடைக்குது, இங்கே என்ன அவல் கிடைக்குது, இங்கே என்ன வந்து தானியங்கள் கிடைக்குது, அதை எடுத்துக்கொள்ளணும். ஆனால் குறைந்தபட்சமாவது இந்த மாதிரி சிறுதானியங்களையும் மில்லட்ஸ் இங்கே கிடைக்குது. இப்போ எல்லா மில்லட்டும் எல்லா இடத்துலையும் இங்கே கிடைக்குது. அப்போ மில்லட்டை வாங்கும்போது அது ஒரு பார்பாயில்டு மில்லட்டா, செமி பாலிஷ்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அதையும் நல்லா பாலிஷ் பண்ணி பட்டை தீட்டி அதையும் விலையேன்னு அனுப்புகிறாங்க இங்கே. ஏன்னா அதுக்கு பட்டை தீட்டி பாலிஷ் போட்டாச்சுன்னா ஷெல்ஃப் லைஃப் கூடும். இப்போ வணிகத்துக்கு அது நல்லது. ஆனால் அது வந்து ஒரு பார்பாயில்டாகவும் செமி பாலிஷ்டாக இருந்தால் தான் ஆக்சுவல் பெனிஃபிட் ஆஃப் கம்பு வரகு சோளம் கிடைக்கும். இப்போ அதையும் நம்ம தேடணும். அப்படி எங்கே கிடைக்குது அதை நம்ம எடுத்துக்கலாம். ஊர்லேருந்து வரும்போது அந்த 23 கிலோ பேக்கில் அதை மட்டும் வச்சுட்டு வரலாம். அப்படி நம்ம எடுத்துக்கொண்டு நம்முடைய உணவை தேர்ந்தெடுக்கணும். சிறுதானியங்கள் கொஞ்சம் இருக்கட்டும். அரிசி எடுக்கும்போது வெள்ளை அரிசி வேண்டாம். இந்த மரபு அரிசிகள் ஒன்னொன்னுக்கு பின்னாடியே 1,75,000 அரிசி நம்மகிட்ட இருந்துச்சு, 1-2 இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் 170 வகையான பாரம்பரிய அரிசியினுடைய ஜீனோமன் நெல் ஜெயராமன் வந்து சேகரித்து அதை பண்ணாங்க. அவ்வளோ வெரைட்டி இருக்குது. நம்ம வெறுமனை வந்து சோனாமுசிரி இருக்கா, அதில் வந்து நல்ல பட்டை தீட்டி இருக்கா, பாலிஷ்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு இருக்கோம். நம்ம கருப்பு கவுனி வாங்கலாம், காட்டு யானம் வாங்குவோம், மாப்பிள்ளை சம்பளம். நம்ம வீட்டில் அரிசி வந்து ஒரு 1/2 கிலோ ஒரு பாக்கெட் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒன்று, இன்னொரு நாளைக்கு ஒன்று, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை இதில் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா இனிப்பு சுவை. நான் எதுக்காக இங்கே வரேன் அப்படின்னா, ஒரு கருப்பு சிவப்பு இப்படியான சுவைகளில் கூட கொஞ்சம் லைட்டு கசப்பும் லேஸ் தூர்ப்பும் சேர்ந்துருக்கும். சுவையா இல்லையே, கம்பெல்லாம் சாப்பிட முடியலையே அப்படின்னா மனம் வந்து இனிப்புக்கு அடிமையாக இருக்கிறதுனால பிற சுவையை ஏற்கம் இருக்கிறது. சில பேர் சார் எனக்கு சூடு சார், இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, வயிறுலாம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழக்கம் இல்லாததான். இன்னொன்று நல்லா புரிந்து கொள்ளணும். சிறுதானியங்கள் நம்மை விட்டு போனதுக்கு காரணம் வந்து அது உணவு சரியில்லாமல்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய சமூக காரணம். சோறு என ஒரு புக் எழுதியிருக்காங்க, லீலான்னு நினைக்கிறேன். அந்த புக்கை படித்து அப்படியே அணிந்துரைக்காக எனக்கு அனுப்புனாங்க. நான் படிச்சுட்டு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக அந்த புத்தகம் எழுதுறது. அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. சிறுதானியங்களை ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய உணவாக வச்சிருந்தது. நெல் வயல் வைத்திருப்பவர்களால் அதில் வேலை செய்கிறவங்களுக்கு 2 போகம் விளையிறப்ப மீதி இருக்கிற மானாவாரி பயிராக நீ உனக்கு இந்த என்ன வேணுமோ போட்டு நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ஒரு சமூகத்தை ஒதுக்கி வச்சாங்க. அப்போ அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடுங்கிறதுனால அந்த சாப்பாடு வந்து கீழ் நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அப்படித்தான் நல்லா புரிஞ்சுக்கணும். சிறுதானியங்கள் மானாவாரி பயிர்களாக விளைந்தது, நிலமற்ற மனிதர்களுடைய உழைப்பில் விளைந்த வித்து, அந்த நிலமற்ற மனிதர்களுடைய வழியில் அது இருந்து வாழ்வியலோடு வந்த விஷயம். அதனால் அது ஏற்றுக்கொள்ளப்படலை. இந்தியா முழுக்க சுதந்திரம் அடைஞ்சு வளர்ந்து வரும்போது மேல் தட்டில் இருக்கவங்க எல்லாம் பெரிய நிலச்சுவாந்தாரர்கள், பெரும் நிலத்தின் அதிபர்களாக இருந்ததுனால அரிசியிலையும் கோதுமையும் மிகப்பெரிய அளவில் முன்னிலைப்படுத்தினாங்க. ஏன்னா அது ரெண்டும் அவங்களோட தேர் ஓனர்ஷிப். அது அதனால முன்னிலைப்படுத்தினாங்க. நல்ல வேளையாக கோபால் என்று ஒரு அறிஞர், நம்ம ஊருக்காரர் தான், சென்னைக்காரர், 101 வயதில் என்ன இறந்து போனார். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷனுடைய பிதாமகன் அவர் தான். அதை ஹைதராபாத்தில் இன்னைக்கு ICMR எண்ணெய் வச்சிருக்கிறது அவர் தான் தோற்றுவிச்சார். சொல்லும்போது எனக்கு கூஸ் பம்பா இருக்கு. அது சில மனிதர்கள் செய்யக்கூடிய பணிகள் தான். ஒரு சின்ன புக்கு, 35 ரூபா அந்த புக். அதை படித்ததுக்கப்புறம் தான் நான் இதை பேச ஆரம்பித்தேன். இந்தியன் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ் அப்படின்னு போட்டு இந்த சிறுதானியங்கள் ஒன்னொன்னையும் ஃப்ராக்ஷனல் அனலைஸ் பண்ணி எவ்வளோ ஃபைபர் இருக்குது, எவ்வளோ மைனர் எலமெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது, எவ்வளோ மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது, என்னென்ன தெரப்பியூட்டிக் பெனிஃபிட் இருக்குது, இந்தியா முழுக்க எப்படியெல்லாம் இது பயன்படுதுன்னு ஒரு குட்டி புஸ்தகம் எழுதியிருந்தார். நான் வந்து ஒரு உணவுத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது எனக்கு மென்டாராக இருந்த ஆஃபீஸர் வந்து அதை கொடுத்தாரு. அந்த புத்தகத்தை கொடுத்து, படிங்க டாக்டர், எப்படி நல்லா உங்கள் ஊர் ஆசிரியர் எழுதுன்று.
எதுக்கு சொல்ல வரேன்னா, அதற்காகவும் தான் நாங்கள் சிறுதானியத்தை வந்து கண்டிப்பாக மேம்படுத்தி கொண்டு வரணும். சிறுதானியம் வந்து அரிசி விளைவிக்கிறோம்னா ஒரு கிலோ அரிசிக்கு 4500 லிட்டர் தண்ணி வேணும். 1 கிலோ சிறுதானியத்துக்கு 1/2 லிட்டர் தண்ணி போதும். இதுதான் கணக்கு. அப்போ தண்ணீருக்கள் நடக்கக்கூடிய கூச்சலுக்கெல்லாம் இது வந்து மாற்றாக இருக்கும், நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். அதெல்லாம் சொல்லும்போது பெருசாக உள்ள வாங்கலை. சாப்பிட்டா தான்டா சர்க்கரை வியாதி குறையும், இது சாப்பிட்டா தான் தொப்பை குறையும், இது சாப்பிட்டா தான் மூடி வளரும், மூளை வளரும்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கானது இது அப்படின்னு அந்த ஒரு ஆந்த்ரோசெப்டிக் நினைப்புல அப்புறம் சிறுதானியத்தை மெல்ல மெல்ல ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அதனுடைய மருத்துவ குணங்கள் ஒன்றொன்னாக தெரிய வரும்போது இன்னைக்கு பெருசாகிடும். நான் வந்து முதல்ல 2001-2 சிறுதானியத்தை ஆய்ந்து கொண்டிருந்த சமயம், நான் ஒரு உணவுத்துறையில் இருந்தேன். அப்போ வந்து ஆய்ந்து கொண்டிருக்கும்போது பெரம்பூரில் ஒரே ஒரு கடையில் தான் திணை அரிசி கிடைக்கும். நான் திணையில் ஆர்வமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த கடையில் மட்டும் 1 கிலோ வாங்கிட்டு வருவேன். அதை வந்து அனலைஸ் பண்ணக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். அப்படி ஒரு முறை போய் திணை அரிசி அங்கே கேட்க போனால் அந்த வழக்கமாக கொடுக்குற அந்த கல்லாப்பீட்டில் இருக்கிற ஒரு அண்ணன் அவரை காணும். நான் போய் திணை வேணும்னு கேட்குறேன். அங்கே இருக்கிற கடையில் இருக்கிற பையன், அவன் கடை நல்லா படித்த பையன், குறிஞ்சி திணை வேணுமா, முல்லை திணை வேணுமா, மருத திணை வேணுமா, நெய்தல் வேணுமான்னு கேட்டு எனக்கு கிண்டல் அடிச்சுட்டு இருக்கான். திணை தாண்டா குர்ரா அப்படின்னா தரமாட்டேங்கிறான். அவனுக்கும் தெரியல என்னடா இருக்கு அப்படின்னு. அப்போ உள்ள இருந்து ஒருத்தர் வந்தார், ஏன்னா அந்த லவ் பேர்ட்ஸ் போடுவாங்களானே அதை அவர் கொடுங்க அப்படின்னா. எனக்கு பளிச்சுன்னு மூளையில் ஒரு லைட் இருக்குது. ஆஹா அப்படின்னு அந்த வாரம் ஆனந்த விடல நான் எழுதிட்டு இருக்கேன். திணை சாப்பிட்றதுனால தான் லவ் பேர்ட்ஸ்லாம் நல்லா லவ் பண்ணுது, அதனால நீங்க நல்லா லவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திணை சாப்பிடுங்கன்னு எழுதுனான். டன்னா விற்கிது இப்போ. அவன் அதே கடையில பிளக்ஸ் போர்டு போட்டிருக்கான், இவ்விடம் திணை கிடைக்கும் சகாய விலையும் அப்படின்னு போட்டு வித்து விட. ஆனா பொசிஷன் பண்ணணும். இந்த ஊர்ல எப்படி பொசிஷன் பண்றாங்க ஒவ்வொன்றையும். மெடிட்டரேனியன் ஃபுட்டு தான் ஆக சிறந்ததுமா. எங்க ஊர் ஃபுட்லயே அதே இருக்குடா. ஆனா அந்த மத்திய தரைக்கடலை சுற்றி இருந்த மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள் ஆளுமை மிக்க மக்களாக மாறும்போது ஆலிவ் ஆயில் தானே பெஸ்ட்டு, ஸ்பினாச் தான் பெஸ்ட்டு, அவகோடா தான் பெஸ்ட்டு இப்படின்னு பெஸ்ட்டுன்னு சொல்லி அதை பொசிஷன் பண்ணி வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் மெடிட்டரேனியன் ஃபுட் போகலாமா அப்படின்னு ஒரு மைண்டை வந்து டியூன் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உணவு, எங்கள் ஊர் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பல உணவுகளை உளுந்தங்களிக்கு இணையாக ஒரு உணவை சொல்ல முடியுமா? உளுந்தஞ்சோறு எள்ளு துவையலுக்கு இணையாக ஒரு உணவு சொல்ல முடியுமா? தயிர் பச்சடி சாதாரணமாக, நான் ஒரு கட்டுரை படிக்கிறேன். ஒரு ஜெர்மானிய பேராசிரியர் ஒரு அம்மா, த வேர்ல்டு பெஸ்ட் ஃபுட் ஃபார் NCD அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா, சீஸும் ஆலிவ்ஸும் அப்புறம் இன்னொன்று ஒரு சீடு, 3ஐயும் வச்சு ஒரு ஃபுட்டு தயாரித்து இதுதான் வந்து மிகச்சிறந்த உணவு, எல்லா NCDஸ்க்கும் கொடுக்கலாம்னா. நான் அதை அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஒன்றா படிக்கிறேன், அதில் என்ன இருக்குன்னு ஒன்றா பார்த்துட்டு இங்கே பார்த்தா நம்ம ஊர் தயிர் பச்சடியில் அத்தனையும் இருக்குது. வெறும் சின்ன வெங்காயத்தை தயிர் பச்சடி போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தெரப்பியூட்டிக் பெனிஃபிட்ஸ் எவ்வளவு இருக்குது. அந்த சின்ன வெங்காயம், அந்த தயிர் பச்சடி நம்ம எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சோறுக்கு வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். தயிர் பச்சடி அவ்வளவு சிறப்பானது. இப்படி பல குட்டி குட்டி அக்கறைகள் நம் வீடு முழுக்க, மரபு முழுக்க நிறைந்து இருக்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது நம்முடைய இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸனுடைய கிளச்சஸில் நம்ம மாட்டாமல் இருப்பதற்கான முதல் உத்தி. 2வது விஷயம், சாப்பாடு மட்டும் போதுமா? கிடையாது. உணவை தாண்டி உள்ளம் நலமாக இருக்கணும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கணும். நிறைய 1970 சிக்மண்ட் ஃப்ராய்டு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட 1970 தான் நவீன உலகம் வந்து நியூரோ சைக்கியாட்ரியை தாண்டி யோசிச்சது வந்து 1970க்கு அப்புறம் தான். 1970 தான் வந்து டிஃபைன் ட்ரக் அதான் அந்த 1970 ஆலமாட்டா WHO ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபார் ஆல் பை 2080 நம்மலாம் படிக்கும்போது போர்டில் எழுதி போட்டிருப்போம். அது நடக்கவே இல்லை, அது வேற விஷயம். ஹெல்த் ஃபார் ஆல் பை 2080 அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டிஃபைன் பண்ணா உன்னுடைய உடல் நலங்கிறது ஃபிசிக்கல் வெல்னஸ் மட்டும் இல்லை, மென்டல் வெல்னஸும் நல்லா இருக்கணும். ஆனால் 1300 வருஷத்துக்கு முன்னாடி திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்கு, மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பது உளநோய் மருந்தனச்சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப அப்படின்னு. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. மறுப்பது உடல் நோய், பிசிக்கல் ஹெல்த். மறுப்பது உளநோய், உன்னுடைய சைக்கலாஜிக்கல் இல்னஸையும் சரி பண்ணணும். மறுப்பது இனி நோய் வாராது இருப்ப, ப்ரிவென்டிவ் ப்ரோஆக்டிவ். இன்னைக்கு இருக்கிற வேக்சின் வரைக்கும் அந்த தாட் தான். வேக்சின் அன்னைக்கு இல்லை, பட் அந்த தாட் இருக்கு. வராமல் தடுக்கிறதுக்கான உத்தியை எடுக்கணும். நம் சமூகம் பல நல்ல விஷயங்களை அனுபவ ரீதியாக நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம அதை விட்டு விலகி நிறைய ஓட்டத்தில், வாழ்வியல் ஓட்டத்தில் நிறைய விஷயத்தை மறந்து போகிறோம். நான் வரும்போது கோயில் வழியாக அப்படி உள்ளே வந்தோடனே டக்குன்னு கோயில் அப்படின்னும் போது
ஆலயம் அறிதல்னு ஒரு புத்தகம் படிச்சு, ஜெயக்குமார்னு ஒருத்தர் அதை பற்றி நிறைய எழுதுறார். ஒரு கோயில் எப்படி நிர்மாணிக்கப்படணும், அதனுடைய மண்டபம் எப்படி, உபமண்டபம் எப்படி, அதனுடைய கோபுரம் எப்படி, இறைவனை தாண்டி பல விஷயங்கள் அதில் மிகச்சிறப்பான விஷயங்கள் புதிந்திருக்கு. நம்ம போகிறோம், போய் கோயிலில் போய் குலதெய்வ கோயில் கும்பிட்றோம், சாமி கும்பிட்றோம், இப்போ எனக்கு வேணும்ப்பா, என் டாலர் நான் போட்டிருக்க 8% மியூச்சுவல் ஃபண்டில் 16% ஆயிரணும் அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு அதுக்காக மட்டும் கோயில் போகக்கூடாது. கோயிலில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு. இப்படியான விஷயத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. பக்கத்தில் இப்படித்தான் நம் சமூகம் இருந்தது. அந்த காலத்து கோயில்கள் எல்லாமே வெறும் இறை வழிபாட்டுக்கான இடமா இல்லை, அதை தாண்டி பல நல்ல விஷயங்கள் அதை சுற்றி நடந்துட்டு இருந்தது. மன்னர்கள் போற்றியது அதுக்காக தான். நீங்களும் போறீங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ளே, நீ திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில வெறுமனே இங்கே நெல்லை காய வச்சாங்க, மழை பெஞ்சுது, அது வரல அப்படின்னு ஒரு கதையை மட்டும் கேட்டு வர்றதுல பிரயோஜனம் இல்லை. அந்த கோயிலுக்குன்னு தனித்துவமான பல சிற்பங்கள் இருக்கு. மன்மதன் ரதி 2 பேருடைய சிலை நெல்லையப்பர் கோயில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அங்க விட்டீங்கன்னா சேலம் தாரேஸ்வரத்துல இருக்கு. அப்படி ஒரு சிற்பத்தை நீங்க கனவுலையும் பார்க்க முடியாது. இனிமேலாம் அப்படிலாம் செதுக்க முடியுமா நினைச்சே பார்க்க முடியாது. நெல்லையப்பர் கோயில் ஒவ்வொரு தடவை போகும்போது நான் சிவபெருமான பார்க்க அதை போய் பார்த்து நிற்பேன். எனக்கு அப்படியே பார்த்தா எப்படி வரைஞ்சிடலாம், எப்படி செதுக்கியிருக்கான். இப்போ வண்ணதாசன் ஒரு ஒரு சின்ன வரியில இருந்தார், சிற்பங்களை செதுக்குவதின் அழகை சிற்பங்களை விட அது சிதறிய செதில்களில் பாருங்கள் அப்படின்னு போட்டிருப்பாரு. ரொம்ப யோசிக்க வைக்குது. நமக்குள்ள தாட் ப்ராசஸை நிறைய உண்டாக்குது அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய இப்படியான எழுத்துக்களையும் கலையையும் ரசிக்கக்கூடிய மனம் இருக்கும். தட்டையாக வாழக்கூடாது. நான் படித்தேன், நான் வாங்கினேன், மார்க் வாங்கினேன், அப்புறம் இன்ஜினியரிங் படித்தேன், வேலைக்கு போனேன், இதானேன், அப்புறம் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், போய் அந்த பக்கம் ஏதாவது லேண்ட் ஏதாவது ஃப்ரீயாக கிடைக்க, கொஞ்சம் சீப்பாக கிடைக்காது சார். பல பேர் வாங்கி போடுறேன். எதுக்குதான் வாங்கி போடுறீங்க அப்படின்னா, விவசாயம் பண்ண போறீங்க, காலத்துக்கு விவசாயம் பண்ண முடியாது. இங்கிருந்து தயவு செய்து விவசாயம் வாங்கலாம். நமக்கு நீங்க விவசாயம் ஆகணும்னு நினைச்சு அங்க போய் 2 ஏக்கர் வாங்கி பண்ணீங்கன்னா தட்ஸ் ஃபைன், அது வேற. இப்பவே ஒரு 5 ஏக்கர் அங்க மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துல இருக்கு, நான் வாங்கிடுறேன், அங்க வாங்கிடுறேன்னு போட்டு பல பேர். அந்த வாழ்வியல் நமக்கு வேணாம். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியா. பணம் மட்டும் நம்மளோட வாழ்வு இல்லை. பணம் வேணும், பணம் இருந்தால் தான் நம்ம மற்ற விஷயங்களை நகர்த்த முடியும். ஆனால் அது மட்டும் வாழ்வு இல்லை. தட்டையா வெர்டிக்கலா யோசிக்காம ஹரிசாண்டலா நம்ம லைஃப் யோசிக்கணும். அதுக்கு நல்ல புத்தகங்கள் படிக்கணும், நிறைய உரைகள் கேட்கணும், நிறைய பாடல் கேட்கணும், நல்ல திரை படங்களை பாருங்க, நல்ல நல்ல படங்கள். நம்ம எப்ப பார்த்தாலும் இருட்டுல அடிதடி விட்டு குத்துன்னு படம் எடுத்து இப்போ அதில் ஊத்திக்கிட்டா, அதை பத்தி சொல்ல வேணாம், விடுங்க. அதை மட்டுமே பார்த்துட்டு தெரியக்கூடாது. அது மட்டும் படம். மிக அழகா நான் விமானத்தில் வரும்போது ரசிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் திரைப்படம் தான். 3 சினிமா பார்த்துருவேன் ஒரு ஃப்ளைட்ல வரும்போது. அது செலக்ட் பண்ணி ஜாப்பனீஸ் படம், ஈரானியன் மூவின்னு எடுத்து பார்த்தா நான் சில படங்கள்லாம் என்ன உலுக்கிடும். இறங்கும்போது எனக்கு அந்த சினிமா படமாவே ஞாபகம் இருக்கும். இப்படிலாம் எடுக்கிறாங்களே, நம்ம ஊரில் ஏன்டா இப்படி எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தோணும். பர்ஃபெக்ட் டேஸ்னு ஒரு படம் பார்த்தேன். நான் கூட என்னுடைய முகநூலில் அதை பற்றி எழுதினேன். என்ன படம், டோக்கியோ டாய்லெட்டுன்னு ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுற ஒரு முதியவர். படம் ஆரம்பிச்சிலேருந்து கடைசி வரைக்கும் அது மட்டும் தான் க்ளீன் பண்ணுறது மட்டும் தான் அவரோட வேலை. ஆனால் அதை எவ்வளோ ரசித்து அவருடைய வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்குங்கிறத படத்தோட முடிவுக்கு கொஞ்சம் முன்னாடி அவருடைய பேத்தி அவரை பார்த்துட்டு போவான். பேத்தி வர்ற கார் பல கோடி மதிப்புள்ள ஒரு காரில் அவங்க தாத்தாவை பார்த்து 2 பேரும் ரொம்ப சிரித்து மகிழ்ந்துட்டு அப்புறம் கிளம்பி காரில் போவான். அங்கே ஒரு இறக்க உணர்வு, ஐயோ அவ்வளோ பணக்கார பேத்தியோட தாத்தா இவரை ஒதுக்கிப்பாங்களோ வீட்டில் எல்லாரும் சேர்ந்து, அப்படிலாம் எந்த குற்ற உணர்வும் கிடையாது. இவர் மினிமலிச வாழ்க்கையை வாழ்கிறவர். அந்த மினிமலிச வாழ்க்கையில் அன்னைக்கு இருக்க போனியம் கேசட்டை தேடி போய் வாங்கி அந்த பாட்டை கேட்டு, அப்புறம் அன்னைக்கு விற்கிற ஒரு பழைய புத்தக கடையில் போய் $1 ஒரு புத்தகத்தை வாங்கி படித்து, அப்புறம் அவர் போகிற க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு டாய்லெட்லேயும் நல்ல க்ளீனாக இருக்கான்னு பார்க்குறது. டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வராங்கன்னா வெளியே ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு அவங்க பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அதை திரும்ப போய் க்ளீன் பண்ணுறதுல அதில் இருக்க அந்த டாய்லெட்டுடைய பொலிவை ரசிக்கக்கூடிய அந்த அழகை அந்த சினிமா பார்க்கும்போது எப்படி இருந்தது, எவ்வளோ அழகா அந்த வாழ்க்கை பல விஷயம். இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. ஆனால் மனசுக்குள்ள ஒரு சீனம் ஒட்டி இருக்கு. பறந்து போ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ராமோட படம். இங்கே நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்துருச்சு அந்த இடத்துல பாருங்க. அப்படியான ஒரு படம், திரைப்படம். அதில் ஒன்றும் குழந்தைய கூட்டிகிட்டு ஒரு அப்பாவும் பையனும் போகிற படம். அந்த திரைப்படம் என்னை உழுக்குச்சு. இப்படிலாம் எடுக்கிறாங்க, இதுதான் வேணும். நான் அந்த படத்தினுடைய விழாவுக்கு போயிருந்தேன். அப்போ சொன்னேன், எனக்கு பர்ஃபெக்ட் டேஸ் பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு பறந்து போதான் பிடித்தமாக இருக்கிறேன். ஸோ உங்களுடைய நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கும் கம்யூனிகபிள் டிசீஸுக்கும் டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கும் இந்த உள்ளம், இந்த சினிமாவும் பயனளிக்கும். எங்கள் ஊரில் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணோம். இந்த சிஜிஎம்னு பிளட் மானிட்டர், கண்டினியூஸ் மானிட்டர் இருக்கு இல்லையா, அதை சில நண்பர்களுக்கெல்லாம் போட்டு வழக்கமாக புளியோதரை கூடுதா, பரோட்டாவை கூடுதா, சர்க்கரை கூடுதான்னு எல்லாரும் பார்த்துட்டு அதை மட்டும் விளக்குவாங்க. ஒரு 2 பேர் சினிமா பார்த்தா கூடுதா,
என்ன படம் பார்த்தா கூடுது, பாட்டு கேட்டா கூடுதா, ஒய்ஃபோட சண்டை போடும்போது கூடுதா, இல்ல சமாதானமா இருக்கும்போது கூடுதா, காதலில் கூடுகிறதா, இப்படிலாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா நண்பர்களை நம்ப மாட்டீங்க, மெட்ஃபார்மினோட அது நல்லா வேலை செய்யும். மன மகிழ்ச்சி அவ்வளவு. ஏன்னா உள்ள பிரவாகைன்னு இருக்கு இல்லையா, உள்ளம் தொட்டு சிரிக்கிறது. சும்மா பார்த்து ஒரு போலியாக சிரிப்பு இல்லை. நம்ம ஸ்கூல்ல வந்து இந்த தண்டவாளத்தை அறுத்து போட்டிருப்பாங்க, அதுல மணி அடிப்பாங்க, டக்கு 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 அடிச்சோடனே பிச்சுக்கிட்டு போவோம் தெரியுமா, அவன் மகிழ்ந்தா விட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம் இல்லையா. அந்த மகிழ்ச்சியை வந்து அன்றாடம் அனுதினம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம எடுக்கணும். அதுக்கு வாய் விட்டு சிரிக்கிறதும் மகிழ்ந்து இருக்கிறதும் யோகா மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது ஒரு பக்கம். அது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு, பிறழாமல் தடுக்க அது உதவும். மூச்சு பயிற்சிகள் உடல்நலத்தை உருவாக்குறது. ஆனால் மகிழ்ச்சி, சிரித்து மகிழக்கூடிய ஒரு உள்ள கிளர்ச்சியும் நமக்கு வேணும். ஸோ உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உள்ள நலம் முக்கியம். நிறைய வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா அடிக்ஷன் பேயா இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து பக்கவாட்டில் நடக்கக்கூடிய, சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியல, என்ன நடக்குன்னே தெரியல. ஊர்ல என்ன நடக்கு, நான் வந்து கொண்டு இருக்கும் போது பதறிக்கைப்பா நேபாளில் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா, அங்க எது நடக்குன்னா நேபாள் என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. ஏன் அப்படி இருக்கீங்க, நீங்க என்ன, நீங்க சோசியல் மீடியா பார்க்கணும், நான் இப்போ பார்ப்பேங்க, ஆனா நேபாளில் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறாரு. ஆனா எனக்கு வந்து அவர் ஒரு ஏன் இப்படி கேட்கிறாருங்கிறது வேதனையா இருக்கு. அவருக்கு தெரியணுமே, இது தெரிஞ்சு என்ன போகுதுங்கிறது வேற விஷயம். பட் சில விஷயங்களாவது நம்ம ஊரில் நடக்கக்கூடிய விஷயம். கிளவுட் பஸ்டிங்கை பத்தி பேசிட்டு இருந்தேன். கிளவுட் பஸ்டிங்னா என்ன, ஒட்டுது மழை, திடீர்னு ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிருது, 100 எம்எம் மழை வந்து விழுது, நாங்கள் எங்கே நகர முடியல. அப்போ இங்கே ஆல்கோர் பேசிட்டு இருந்தாரு நிறைய கிளைமேட் சேஞ்சு அதனுடைய விஷயங்களை. ஸோ அந்த கிளவுட் பஸ்டிங் நம்ம ஊரில் நடக்குது, நமக்கு எவ்வளோ சிக்கல் வருது, இப்படியான சிந்தனைகள் இருக்கணும். ஸோ ஒரு தட்டையான உலகத்தில் மாட்டாதீங்க. பக்கவாட்டில் என்ன நடக்கிறது, என் வீட்டில் என்ன, என் பக்கத்தில் என்ன நடக்குது, அவருக்கு என்ன நடக்குது, இவருக்கு என்ன நடக்குது, அவருக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் கூடி இப்படி ஒருமித்து இருக்கிறதே நம்ம மட்டும்தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது மனிதன் மட்டும் எப்படி இவ்வளவு உயரமா வந்தாங்கிற ஒரு கேள்வி. இத்தனை உயிரினங்கள், வைரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு. மனுஷன் மட்டும் நீங்க வந்து உட்காந்து கோட் எழுதிட்டு குவாண்டம் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்களே, இப்படி இவ்வளவு அறிவோட வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரி என்ன அப்படின்னா, எப்ப முன்னங்கால்கள் முன்னங்கையா மாறிச்சோ, இப்படி உட்கார்ந்து கீழே முதுகு நிமிந்து கையானோடனே கையில பழத்தை பறிச்சு சாப்பிட்டோம், ஈட்டியை வந்து தேய்ச்சோம், அம்பூட்டோம், இப்படிலாம் நிறைய வேலை பண்ணனால கையா மாறுறதுனால தான் மனித உணம் வளர்ந்ததுங்கிறது உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரி. நிறைய பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு தியரி, மார்கரெட் மீட் அப்படின்னு ஒரு அம்மா, படிச்சு பாருங்க நீங்க. அவங்க ஒரு கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், யூகேல இருக்கிறவங்க இருந்தவங்க. அந்த கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அந்த மார்கரெட் மீட் என்ன சொன்னாங்கன்னா, அட்டகாசமான ஒரு தியரி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தொடையெலும்பு உடைந்து முறிந்ததுக்கு அப்புறம் உயிர் வாழ்ந்த இனமாக நாம் இருந்ததுனால தான் அவ்வளவு பெருசானோம் அப்படின்னு. பிளாட்டா பார்த்தா புரியல. தொடையெலும்பு முறிஞ்சதுக்கு அப்புறம் உயிர் வாழ்ந்து உயர்ந்த இனமாக இருந்ததுனால அப்படின்னா, அப்புறம் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உலகத்தினுடைய அத்தனை உயிரினங்களும், 4 காலில் நடந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த பிரேயை தேடி ஓடும் போதோ இல்லை ஏதோ ஒரு விபத்துல அதனுடைய தொடையெலும்பு உடைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துலயே கடந்து அழுகி இறந்து போயிடும். ஆனா மனிதனுக்கு அப்படி, அவனும் பிரேயை தேடி ஓடிருக்கலாம். அப்படி ஓடும்போது நடந்த மனிதர்களில் தொடையெலும்பு உடைந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவன் தொடையெலும்பு கூடி அதுக்கப்புறம் அவன் ஓட ஆரம்பிச்சிருக்கான்னா, யாரோ ஒருவர் அவன் உடைந்திருக்கும் போது அவன் அருகில் உணவு கொடுத்துருக்காங்க. அது ஹீலார வரைக்கும் உணவு கொடுத்துருக்காங்க. யாரோ ஒருத்தர் அந்த அவனை சுமந்து கொண்டு பிற இடங்களுக்கு நடந்திருக்காங்க. அந்த அன்பும் மனிதநேயமும் தான் நம்ம இவ்வளவு தூரம் வளர்த்திருக்கு. அதுதான் மார்கரெட் மீடுடைய முக்கியமான தீர்வு. ஸோ இங்க நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் பல வேலைகள். அது ஞாயிற்றுக்கிழமை மாலைங்கும் போது பல திட்டமிடல் இருக்கு. ஆனால் ஒரு சின்ன ஒரு காசு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில விஷயம் எவ்வளோ பேசுறாங்க என்னன்னு கேட்போம். அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் வேறு விஷயங்களுக்காக நீங்கள் கூடுவீங்க, வேற பேசிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி கூடி பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு போக்கு இருக்கு இல்லையா, அதுவும் உடல் நலத்துக்கு மிகச் சிறப்பான ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய உடல்நலமும் ஆரோக்கியமும் எப்பொழுதுமே அதில் ஒரு கவனம் செலுத்தக்கூடிய மிக முக்கியமான முதல் தேடலாக, நலம் இனி நம் முதல் தேடலாக இருக்கட்டும். இவ்வளவு நாள் நம்ம வந்து டாலர் தேடி வந்தோம், நம்மளுடைய பணி பதவி உயர்வு தேடி வந்தோம், படிப்பு தேடி வந்தோம். இந்த தேடல்லாம் இனிமேல் 2வது 3வது 4வது வச்சுட்டு முதல் தேடல் இனி நலமாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
நன்றி உரை சொல்றதுலயே நான் வந்து சிறப்பா ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சசி அக்கா ப்ளஸ் ரவி ஐயா. இது வந்து ஐயாவை நான் இது வரைக்கும் யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன். இதான் முதல் தடவை நம்ம எல்லாருமே நேரா பார்க்குறோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல ரவி ஐயாவுக்கு தான் சொல்லணும். அவரோட பல வருஷ கனவு எனக்கு தெரிஞ்சு அவர் எப்ப ஐயாவை மீட் பண்ணாரோ அதுல இருந்து சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம வந்து ஐயாவை இங்க கூட்டிட்டு வரணும், நம்ம வந்து தமிழ் சமூகத்துக்கு பேச வைக்கணும், இது மாதிரி உரையாற்றுறத நேரா பங்களிக்க வைக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. நன்றி ஐயா நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. அடுத்தது இன்னைக்கு இந்த ஹால் கொடுத்த நம்ம மகா இந்து டெம்பிளுக்கு மிக மிக நன்றி. அடுத்தது மகா சங்கமும் யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா அவங்களுக்கும் மிக்க நன்றி. அதுக்கும் மேல நான் நிறைய தியரி படிச்சிருக்கேன், ஆர்டிகல் படிச்சிருக்கேன். நான் கேள்விப்பட்ட சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவன் இல்ல காலம் எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம், அதாவது உலகத்துல ஏதோ ஒண்ணு கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா காலத்துக்கு தெரியுமா யார் யார் அனுப்பணும் அந்த டைம்ல அப்படின்னு. அதுக்கு வந்து ஃபேமஸ் யார் யார் சொன்னாங்கன்னா ராமானுஜன் சொல்லியிருக்காங்க, விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க. நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, திருமூலரே மறு அவதாரம் எடுத்து இங்க எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக மிக்க நன்றி. இது இல்லாம நம்ம எல்லாரும் உணவு சாப்பிட்றதுக்காக மத்தியானத்துல இருந்து நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அந்த உணவை பரிமாறுறதும் உணவு சமைத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அப்புறம் இந்த இடத்தை அரேஞ்ச் பண்ண பாலா, இளஞ்செழியன் அவங்களுக்கும் நன்றி. அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணவங்களுக்கும் பிளஸ் ஆடியோ டீம்ல இருக்கிற வெங்கட்டுக்கும் விஜய் 2 பேருக்கும் நன்றி. வீடியோல இருக்கிற சரவணன் மற்றும் இளஞ்செழியன். அதுக்கு இது எல்லாத்தையும் விட நான் இது வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்திருக்கேன் ஒமஹால. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் ஏன் பார்க்கலன்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு ஆடியன்ஸ் கூட வெளியில போல. நிஜமாவே இவருக்கு நான் பார்த்தது என்னோட 12 வருஷம் இந்த சமூகத்தை நான் பார்த்த வரைக்கும் இதுதான் முதல் நிகழ்ச்சி. ஒருத்தர் கூட டைம் ஆயிடுச்சு இல்ல வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பல. அதுல இருந்து எல்லாரும் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு தெரியும். மிக்க மிக்க நன்றி.